கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு நாம் வந்திருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுகிறது போல, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பி வரவே வராது. அவருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டுத்தான் அவரிடத்திலே திரும்பும். கவனிங்கள், தேவனையும் தேவனுடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போது அந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக நம் மத்தியில் வந்திருக்கிற அருமையான தேவதாசர் சென்னை பட்டணத்தை சேர்ந்தவர், காவல்துறையில் ஆய்வாளராக பணியாற்றி கொண்டிருந்தவர். ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அவர் கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எனக்கு தெரியும், கடந்த 2020ஆம் வருஷத்தில் நம்முடைய சபைக்கு அவர் வர வேண்டியவர். புக் பண்ணியாச்சு. ஆனால் அந்த டைமில் தான் லாக்டவுனும் வந்து விட்டது. ஆகவே ஸ்தோத்திரம். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் என்னுடைய சிந்தையில் நினைப்பூட்டினார். அவரை நான் தொடர்பு கொள்ளும் பொழுது ஸ்தோத்திரம், நம்முடைய திருச்சபையில் கர்த்தருடைய பணியை செய்வதற்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் வாஞ்சியோடு கூட வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டதற்காக கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமைப்படுத்துவோம். கரங்களை தேவனுக்கு தட்டுவோம். ஹல்லேலூயா. சென்னை பட்டணத்தில் வல்லமையான ஊழியத்தை செய்கிற அருமையான இவாஞ்சலிஸ்ட் டி கென்னடி பிரேமா, கிட்டத்தட்ட அவர் 12 வால்யூம் அப்படின்னு நினைக்கிறேன். 12 வால்யூமா 12 வால்யூம் கேசட்டுகளை அப்பொழுதே வெளியிட்டு இருக்கிறார். அந்த நாட்களில் அவர் பாடின பாடல்கள் உடனே கீழே வந்தவுடனே எல்லாம் ஓடிடும், நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே ஸ்தோத்திரம், ஒரு நல்ல தேவதாசரை கர்த்தர் நம் மத்தியில் கொண்டு வந்ததற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இப்பொழுதும் அவர் நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வரும் பொழுது நாம் தேவனுக்கு கரங்களை தட்டுவோம். அவரை வரவேற்கும் விதமாகவும் கரங்களை தட்டி நாம் அவரை வரவேற்போம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களில் அவரை கொண்டு அறிகிற வாசனை வெளிப்படுத்துகிற தெய்வத்துக்கு கோடி சோத்திரங்கள் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தம் இல்லையே, உற்சாகம் இல்லையே, வைராக்கியம் இல்லையே. நல்ல கரங்களை பலமாய் தட்டி 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 ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்தார்களோ அவங்க முகங்கள் வெட்கப்படலைன்னு வேதம் சொல்லுகிறது. ஆமேன் சொல்லுங்க. நம்மளை இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நம்மை நடத்த வல்லவர். ஆண்டவர் வருஷத்தை 2ஆய் பிரிக்கிறார். உங்களுக்கு தெரியுமோ தெரியலையோ, 2ஆக பிரிக்கிறார். ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பிரிச்சுடுவார். அப்புறம் 6 மாதம், அப்படி தானே? ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் 6 மாதம் பிரேக் பண்ணுறார். அப்புறம் 7ஆம் மாதத்தை ஆரம்பிக்கிறார். எங்கே ஆரம்பிக்கிறாரு? ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஆமீன் சொல்லுங்க சத்தமா, உற்சாகமாய். இப்போ இந்த 6 மாதங்களை தேவன் அழகாய் நடத்தி செம்மையாக நம்மளை நடத்தி கொண்டு வந்து மறுபடி ஜூலை ஆரம்பித்து அக்டோபருக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஆமீன். செத்து போன ஆமீன் இல்லை, உயிரோடு ஆமீன் சொல்லணும். கவனிங்க. அப்போ 10ஆம் மாதத்தில் நம்மளுக்கு கர்த்தர் கிருபையாக கொண்டு இந்த 10ஆம் மாதத்தை முடிச்சு கொடுப்பா. கொட்டாய் விடாத தம்பி, கொட்டாய் விடுற போகிற இந்த வாலிப வயசுலையே தூங்கி இப்போ தான் நினச்சிருக்கிற போல். கவனி, நான் ரொம்ப கவனமாக இருப்பேன் இதில். ஏன்னா போலீஸில் இருந்ததுனால, விஜிலன்ஸில் இருந்ததுனால கொஞ்சம் டிசிப்ளினாக இருப்பேன். எல்லா கண்ணையும் பார்ப்பேன். நான் ஒழுக்கத்தை கவனமாக விரும்புவேன். அதனால தான் 34 வருஷம் ஊழியத்தில் நிற்கிறேன். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நிற்க வச்சுருக்கிறேன். எனக்கு நவம்பரில் எனக்கு 34ஆவது ஆண்டு. போன முறை ஃபாதரை கூப்பிட்டுருந்தோம், பெர்க்மான்ஸ் வந்திருந்தார். போன வருஷம் அம்மா ஸ்டெல்லா தினகரன் வந்தாங்க. இந்த வருஷம் ஆல்வின் தாமஸ் வரார். பிகேனில் வச்சுருக்கோம். ஏனென்றால் அந்த ஊழியத்தில் நாங்கள் ஆண்டவர் கொடுத்த கிருபை. நான் ஆண்டவர் பகுதி அப்படி தான் நினச்சி பார்ப்பேன், எப்படி நடத்தி வந்தார். இப்போ கூட நாங்கள் ஐநாவரத்துலேருந்து புறப்பட்டோம். 6 மணிக்கு வண்டியில் உட்காந்தோம். ஆண்டவரே, ஒரு டிராஃபிக் சிக்னல்லையும் கூட நாங்கள் நிற்கக்கூடாது. செங்கல்பட்டுலேருந்து தாண்டி மறுபடியும் 7 கிலோமீட்டர் இந்த சபைக்கு போகணும். குறித்த நேரத்தில் எங்களை கொண்டு போங்க. அப்படியே குறித்த நேரத்தில் டான்னு கொண்டு வந்தார். அப்போ எவ்வளோ அருமையான தகப்பன், நம்ம மேலே எவ்வளோ கரிசனை வச்சிருக்கிறார். அவர் செய்கிற ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற மனுஷன்தான் பாக்கியவான்.
அப்போ ருசிக்கணும், அப்போ அவருடைய மகிமையை பார்க்கணும். இப்போ ஒரு சாட்சி கேட்டீங்கல்ல, ஒரு ஐயா சாட்சி சொன்னாரா இல்லையா? அவருக்கு ஆண்டவர் எவ்வளோ மகிமையான காரியங்களை செஞ்சார். இப்படி தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அழகாய் உங்களை நடத்தி வந்த தெய்வம் இம்மட்டும் நடத்தினவர் நிச்சயமாக நடத்துவார். பாஸ்டர் செல்வகுமாருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நான் சகினாவில் பால் குன்னர்சன்ட்ட பேசப்படும் போதெல்லாம் அவர் வந்து பார்ப்பேன். அவர் தான் ஆராதனை, அவருக்கு கர்த்தர் சபையை பிரித்து கொடுத்து அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே நடத்துறது பார்க்க இந்த ஊரை பார்த்தேன். இந்த ஊரில் எங்கடா அங்கே சபை இருக்குது சொல்லி தேடி வந்து பார்த்தேன். இங்கேருந்து ஜனங்க எப்படி வருவாங்கன்னு சொல்லி பார்த்து யோசனை பண்ணி வந்தேன். ஆனால் அழகான ஒரு சபையை உங்களுக்கு கொடுத்து அழகாய் ஜனங்களை கர்த்தர் கொடுத்து அதுக்கு நான் ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். செல்வகுமாரை நான் வாழ்த்துகிறேன். அவர் கோடி பெருகும்படியாக நான் வாழ்த்துகிறேன். நல்ல விசுவாசியாக இருந்தால் நீ நல்ல கையை தட்டி ஆர்ப்பரித்திருப்ப. அவர் மேலே உன் மேலே பொறாமல் இருக்கிறதுனால தான் அந்த ஆமை உன்னை விட்டு வெளியில் வரல. நல்ல கையை தட்டு, கவனிங்க. அப்படி உங்கள் ஊழியக்காரை நான் வாழ்த்துகிறேன். அவரை இப்போ இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு. நான் செல்வகுமார்லாம் ஒரே கேட்டகரி, பெருகவே மாட்டோம் நாங்கள். வலது பக்கம் இடது பக்கம் பெருகவே மாட்டோம், அப்படியே ஒரே லெவலில் தான் இருப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அது எங்களுக்கு கொடுத்த கிருபை. நானும் செல்வகுமார் ஒரே குட்டையில் ஒரு மட்டை. ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. எவ்வளோ காம்ப்ளான் கொடுத்தாலும், பூஸ்ட் கொடுத்தாலும், ஆர்லிஸ் கொடுத்தாலும், போன்விட்டால் கூட இது தேரவே தேராது. ஆனால் பவுல் சொல்றா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு இந்த கை தட்டு என்ன இப்படி தட்டுறிய, அப்படி கர்த்தர்களை கொண்டு வந்து வைத்திருக்கிற தேவன் நல்ல உற்சாகமாய் கரைகளை தட்டி ஆர்ப்பரி. மலைகள் விலகினாலும் பர்வதங்களை பெய்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது சொன்னார். அதனால் இந்த ஊழியம் பெருகும், வலது பக்கம் இடது பக்கம் பெருகும். நீங்கள் இந்த இடத்தை விட்டு இன்னும் விசாலமாய் கர்த்தர் உங்களை கொண்டு போவாராக. நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் இன்னும் இந்த பகுதியில் இந்த கூட்டம் பத்தாது, 4 மடங்கு ஜனங்களை கர்த்தர் உள்ளே கொண்டு வருவாராக. வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வந்து ஜனங்கள் நிரம்புவார்களாக. இந்த சபையில் அற்புதங்கள் நடப்பதாக, குருடர்கள் பார்வை அடைவார்களாக, செவிடர்கள் காதுகள் கேட்கப்படுவதாக, முடவர்கள் இந்த சபையில நடப்பாராக, அற்புதங்களின் அற்புதம் செய்வடியாக தேவன் இந்த சபையில இறங்குவாராக. கையை தண்ணி கையை கொண்டு வந்தவர்கள் ஹல்லேலூயா ஜீசஸ். தகப்பன் அதை செய்ய வல்லவர். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? செல்வகுமாருக்கு அதை செய்வார். அவர் குடும்பத்தையும் ஆஸ்வதிக்க. நான் எங்கே போனாலும் ஊழியர்களை கனப்படுத்துவதில் வழக்கமாக வச்சுருக்கிறேன். இப்போ நான் பாஸ்டர் செல்வகுமாரை கனப்படுத்திட்டு என்ன ரோமரில் 12 சொல்லுவார் நினைக்கிறேன். பவுல் சொல்லுவார், கனம் பண்ணுவதில் நம்ம சோறு தின்றதில் தான் முந்திக்குவோம். கல்யாணத்தில் பாரு, பத்திரிக்கை வச்சுட்டா பாரு, குடும்பமே போய் நிற்குவாங்க. அவன் சும்மா ஒரு முறைக்கு சொல்லுவான், குடும்பமே வந்துருங்க, இது குடும்பமே போயிடும். அங்கே போயிட்டு இப்போ அங்கே அந்த பந்தியில் உட்காந்துருக்கும் போது பாருங்கள், பந்தியில் உட்காந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த சப்ளை பண்ணுறான் சொல்ல பீஸு வைக்கணும். பீஸு வை, சோறு வைக்க சொல்லாது, பீஸு வை, நல்லா பெருசாக வைக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு நல்ல பீஸ் வைப்பார், நெட் பீஸ் வைப்பார் இன்னைக்கு. ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அதனால் செல்வகுமார் அவர்களை கனப்படுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ. நான் போகிற இடங்கள்லாம் செய்கிறேன். அதே போல் என்னிடத்துல மாதத்தில் 3 ஊழியக்காரங்க வராங்க. 3 ஊழியக்காரங்க நாங்கள் எங்கள் ஸ்தாபனத்தில் எங்கள் ஊழியத்தில் பயன்படுத்துகிறோம். வரவங்களுக்கு கனப்படுத்துவோம். ஏன்னா பவுல் அப்படி தான் சொல்லிட்டார், முந்திக்க அப்படின்றார். செல்வகுமார் முந்திரத்துக்கு முன்னாடி நான் முந்திட்டேன். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, உற்சாகமாக தான் சொல்லுங்க அல்லே. அதில் கனம் பண்ணுவதில் நீங்கள் முந்திட்டீங்கன்னா உங்களை பரலோகம் கனம் பண்ணும். அதுதான் உண்மை. ஊழியக்காரனை கனம் பண்ணுறது ஒரு பெரிய பாக்கியம். சங்கீதக்காரன் தாவீது சொல்வா 1ஆம் சங்கீதத்தில், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தான் பாக்கியவான். உம்மை நம்புனான் பாக்கியவான், உம்மையே நம்பி, அவன் தான் பாக்கியவான். அப்போ உங்களை கர்த்தர் இந்த பகுதியில் பாக்கியமான அவன் பாக்கியவதியை வச்சிருக்கிறார். நீ கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிறப்பார், அவருக்கு பயந்து வந்து அமர்ந்திருக்கிறப்பார்,
நீ தான் பாக்கியவான். இந்த பகுதியில் எத்தனையோ ஜனங்கள் வசித்தாலும் உன்னை கர்த்தர் பாக்கியவானாய் பார்க்கிறார், பாக்கியவதியாய் பார்க்கிறார். இன்னைக்கு உன் குறைகளை எல்லாம் கர்த்தர் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையினால் நிறைவாக்க போகிறார். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சரி, எல்லாம் அப்படியே எழுப்பி நிற்போமா? என்னுடைய பாடல் புத்தகத்தை இப்போ நம்ம செல்வகுமார் ஜோம் பண்ணுவார், ஜெபிச்சு இப்போ பாடல் புத்தகம் உங்களுக்கு வரும். அப்போ அந்த ஒரு அம்மா தான் எழுந்துச்சு. இந்த வாலிப புள்ளிலாம் பாரு அப்படியே உட்காந்துருக்குது பாரு, 80 வயசு 90 வயசு மாதிரி உட்காந்துருக்குது. அல்லேலூயா, தேங்க்யூ அப்பா. கவனிங்க, இப்போ சிடிலாம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஒரு காலத்தில் நான் பால் குணசரன் ஐயாட்ட வருவேன் செங்கல்பட்டில், செல்வகுமாருக்கு தெரியும், எத்தனையோ கேசட் அவர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார். அவர் சொன்னது போல் ரிலீஸ் பண்ணி முடித்த உடனே ஜனங்க அப்படி அடித்து முடிச்சுட்டு போய் வாங்குவாங்க செங்கல்பட்டில் என்னோடய பாட்டு கேசட்டை. அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த காலத்து. இன்றைக்கி நம்மளுக்கு கிடையாது, இப்போ அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வெறும் பாட்டு புத்தகம் தான் போட்டிருக்கணும். ஏன்னா நான் எழுதின அத்தனை பாட்டையும் புக்கில் போட்டேன் இப்போ. அதனால் இப்போ என்னுடைய பாட்டை நீங்கள் பார்க்கணுன்னா யூடியூப்புக்கு போயிடலாம். கென்னடி பிரேமா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா என் பாட்டு எல்லாமே பார்த்துடலாம். ஆனால் பாட்டு புத்தகம் உங்கள் கையில் இருக்கணும், இருந்தால் தான் பல்லவி சரணத்தை பார்த்து நீங்கள் பாட முடியும். ஆமே சொல்லுங்கள் பார்ப்போம் சத்தமா. அதில் இந்த பாட புத்தகத்தை பாச ஜோம் பண்ணுவார். அடுத்தது உங்கள் கைக்கு இந்த பிரதி வரும். அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட வரும் பாட்டு ஓசியில் இல்லை, கிரெயின் செலுத்தணும். ஆமே கவனிங்க, இந்த பாட்டு புத்தகம் விற்கிற காசை நாங்கள் இந்த மாதம் எங்களுக்கு திரைப்பின் வாசிச்சோம் தஞ்சாவூரில். அடுத்த சனிக்கிழமை ஒவ்வொரு மாதம் அங்கே நடத்துகிறேன். இந்த பாட்டு புத்தக காசை நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம். அதனால் ஒரே கல்லில் 2 மாங்காய், அப்படி தானே பழமொழி. நீங்கள் பாட்டு புத்தகத்தையும் வாங்குற, ஊழியத்தையும் தாங்குறேன்னு அர்த்தம். ஆமே சொல்லுங்கள். 145 பாட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக நான் 12ஆம் பாகத்தை பாட்டு எழுதியிருக்கிறேன். யாரு வேண ஒதுக்கட்டும், யாரு வேண மறக்கட்டும், நீங்க மட்டும் ஒதுக்கிடாதீங்க ஏசையா, நீங்க மட்டும் மறந்திடாதீங்க ஏசையா. நீங்க ஒதுக்கினால் என் மனசு தாங்காது, நீங்க மறந்துட்டா தாங்கவே தாங்காது. இந்த பாட்டை இப்போ 12ஆம் பாகத்துக்கு போட்டிருக்கிறேன். அந்த பாட்டையும் நாங்கள் பிரிண்டிங் பண்ணியிருக்கிறோம். இப்போ கேசட் வெளியே வரல, பாட்டையும் போட்டிருக்கிறோம். அது உங்களுக்கு மிக பலனை தரணும். இப்போ இந்த பாடலில் 2 பாடலை பாடி தகப்பனை நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆமென். யூடியூப்பில் இந்த பாட்டு இருக்குது. யூடியூப்பில் இந்த பாட்டை பார்க்கலாம். ப்ளஸ்ஸிங் டிவியில் என் பாட்டு ஒளிபரப்புறாங்க. ஆசீர்வாதம் டிவியில் ஒளிபரப்பு போட்டு திரளான மக்கள் பார்க்குறாங்க. சீக்கிரம் வாங்கிக்கொள்ளுங்க, சீக்கிரம் பெற்றுக்கொள்ளு, சீக்கிரம் பாப்பா. பின்ன பேக் சைடில் கொடு தம்பி. 139வது பாடல் எபினேசரை. இந்த பாடலை பாடி தகப்பனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. தலை குனிந்த இடத்தினிலே மீண்டும் தலை நிமிர செய்தீரையா, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மீண்டும் நிலை நிறுத்தினி, என்னை மீண்டும் நிலை நிறுத்தினி. 1 2 3 4 எபினேசரே ஆராதனை உமக்கே. சொல்ல போகிறோம். எல்லோயின் ஆராதனை உமக்கே. சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை. நல்ல உற்சாகமா, நல்ல வாயை திறந்து எல்லோயின். வெரி குட் தம்பி, அதே தாளதான் சொல்லுங்க. எல் சடாய், எல் சடாய். சொல்லுங்க பாப்போம். ஆராதனை உமக்கே. சொல்லுங்க பாப்போம். எல் சடாய். சத்தமாக பின்னாடி இருக்கவங்களாம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லுங்க பாப்போம். ஆராதனை எபினேசரே. சத்தம் இல்ல. ஆராதனை உமக்கு. அவர்தான் ஆராதனைக்குரியவர். எல்லோயின். நல்ல உற்சாகமாக எபினேசரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாட புத்தகம் இல்லாதவங்க கேட்டு வாங்கிக்க. அப்படிங்க. அம்மாப்பா எல்லோயி. ஆமா ராஜா. சொல்லுங்க சொல்லுங்க. தலை குனிந்த இடத்தினிலே. சொல்லுங்க. மீண்டும் தலை நிமிர. ஆமாப்பா தலை குனிந்த இடத்தினிலே. சொல்லுங்க பாப்பா. மீண்டும்
சொல்லுங்க சொல்லுங்க. என் மேன்மையை பெருக பண்ணி, சொல்லுங்க, என்னை மீண்டும் நிலை நிறுத்தி நீ, சொல்லுங்களா பாப்போம். என் மேன் அவர் செய்தாரே, நல்ல உற்சாகமா. நிலை நிறுத்தி நீ, என்னை மீண்டும் நிலை நிறுத்தி நீ, உற்சாகமாக என்னை மீண்டும் நிலை நிறுத்தி நீ. ஓஹோ, சொல்லுங்க பாப்போம். ஓ எபினேசரே, தேங்க்யூப்பா. உங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தாரு, மறக்கவே கூடாது. உயர்த்தின் ஆராதனையில் ஒரு மகிமை தேவ வல்லமை உங்க மேல இறங்கி வரும். என் இருளை வெளிச்சமாக்கி நீ, சொல்லுங்க, என் விளக்கை எரிய செய்தி அமப்பா. என் இருளை சத்தமாக விளக்கை, சொல்லுங்க சொல்லுங்க. நான் வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் அது உமக்காய் வாழ்ந்திடுவே. சொல்லுங்க பாப்போம். நான் வாழ்கி, எல்லா வாலிப பிள்ளைகள் வாயை திறந்து உற்சாகமாக உமக்காய், சொல்லுங்க சொல்லுங்க. அது உமக்காய் வாழ்ந்திடுவே. ஆமா ராஜா, சொல்லுங்க பாப்போம். உமக்காய் வாழ்ந்திடுவே. ஓ எபினேசரே ராஜா, ஆராதனை உமக்கே. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோயி, இன்னும் உற்சாகமாக. ஓ எபினேசரே அமப்பா. தேங்க்யூ டாடி, சொல்லுங்க. எல்லோயி, ஓ சொல்லுங்க. கருவில் என்னை தெரிந்தவரே, நான் உமக்காக வாழ்ந்திடுவே. நன்றி ராஜா, சொல்லுங்க. கருவில் என்னை நல்லாவில் நிலைமை, நான் உமக்காக, சொல்லுங்க சொல்லுங்க. நான் மாறுரூபடையணுமே, உன் சாயலை பெறணுமே. சொல்லுங்களே, மறுரூபம். நன்றி ராஜா, உன் சாயலை, உன் சாயலை பெறணுமே. அம்மாப்பா, சொல்லுங்க, உங்க சாயலை. நன்றி ராஜா. இப்ப சொல்லுங்க பாவம். ஓ எபினேசரே, அம்மா ராஜா, ஆராதன். அவர்தான் ஆராதனைக்குரியவர், அவர்தான் துதிக்கு பார்த்தவர். நன்றி ராஜா. இன்னும் உற்சாகமாக நேசரே. நன்றி ராஜா. எல்லோயி, இப்ப சொல்லுங்க பாப்போம். எல் சடாய், எல் சடாய், சொல்லுங்க பாப்போம். ஆராதனை உமக்கே. சொல்லுங்களே, எல் சடாய். உயர்த்தி அவரை, உங்களை நடத்தி வந்த தெய்வம். ஆராதனை உமக்கே. அமராஜா, சொல்லுங்க பாப்போம். ஆராதனை, சொல்லுங்க பாப்போம். ஆராதனை உமக்கே. இன்னும் உற்சாகமாக. ஆராதனை உமக்கே. ஆவியில நிரம்பி, ஓ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. தாவீது என்ற வார்த்தைக்கு பிரியமானவன் சொல்லப்படுகிறது. ஆட்டை மேய்ச்சவனை கர்த்தர் அரசனாய் மாத்துறார். இவன் இந்த லக்க பெறுவதற்கு, இந்த பகுதிக்கு வருவதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவன் 34ஆம் சங்கீதத்தில் ஒன்றில் சொல்கிறான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும். நீங்கள் துதிக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு நாள் தலை குனிய மாட்டீங்க, உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார்.
லேவியராகமம் 26:13 சொல்லுது, எகிப்தை விட்டு உங்களை வெளியே கொண்டு வந்து உங்க தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் அல்லவா. நல்ல கை, இந்த தட்டு பத்தாது. வாலிப பிள்ளை கையை தட்டு, தட்டு மகளே, தட்டு தட்டு. உன்னை உயர்த்துகிற இந்த தெய்வத்தை போல ஒரு தெய்வத்தை உலகத்தில் நீ பார்க்கவே முடியாது. தலை குனிந்த இடத்துல உன் தலையை நிமிர்ந்து நடக்கப்படுகிற தேவனாய் கர்த்தர். ஆராதிக்கிற நீ தலை குனிய மாட்ட, ஆராதிக்க நீ நிமிர்ந்து நிற்ப. ஓ, சில ரதங்களை குறித்து குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் ஆராதிக்கிற, நாங்கள் எழுந்து நிற்கிறோம். 137வது பாடல். இந்த பாடல் நான் உடைக்கப்பட்டிருக்கும் போது எழுதினேன். பல்லாவரம் மலையில சிபிச்சு கொண்டிருக்கும் இந்த ராகத்தை கர்த்தர் கொடுத்தா. என் பலனாகிய கர்த்தாவே, 137வது பாடல். ஹல்லேலூயா. என் பலனாகிய தாவீது சொல்லுவார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். அந்த ஒரே வார்த்தையை வச்சு அந்த பாட்டை எழுத கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டினா. ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே என்னை பலப்படுத்தி நடத்துமையா. 1 2 3 4. என் பலனாகிய கர்த்தாவே, சொல்லுங்க, என்னை பலப்படுத்தி நடத்துமையா. சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க பாப்போம், என்னை பலப்படுத்தி. நல்ல சத்தத்தை எழுப்பி, என் பலனாகிய. இன்னைக்கு ஒரு பலன் உங்க மேல இறங்கி வரும். என்னை பலப்படுத்தி எங்கிருந்து தூக்கினீரே அங்கிருந்து உயர்த்துமையா. சொல்லுங்க பாப்போம், எங்கிருந்து கிணீரே. சொல்லுங்க பாப்போம், அங்கிருந்து. சொல்லுங்க, உன்னை பின் தொடர்ந்து வருவேனையா. என் கரம் பிடித்து நடத்துமையா. சொல்லுங்க பாபோ, உன்னை பின் தொடர்ந்து. நல்ல வாயை திறந்து வாலிப பிள்ளைகளாம், என் கரம் பிடித்து. இப்ப சொல்லுங்க பாபோ, என் பலனாகிய கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை பலப்படுத்தி. இன்னைக்கு ஒரு புது பலன் உங்க மேல இறங்கி வரும். செட்டைகள் அடித்து எழும்புற பலன். பலனாகிய அவர்தான் உங்களுக்கு பலன். இந்த 10ஆம் மாசம் உங்களை பலப்படுத்துவார். பலப்படுத்தி. சொல்லுங்க பாப்போம், தள்ளப்பட்ட என்னையுமே நீ தயவாய் நினைவு கொண்டி. சொல்லுங்க பாப்போ, தள்ளப்பட்ட என்னையுமே. ஆமாப்பா, தயவாய். சொல்லுங்க சொல்லுங்க, எங்கோயோ வாழ்ந்த என்னை அமராஜா உன் அருகினில் கொண்டு வந்தீரே. சொல்லுங்க பாபா, எங்கோயோ வாழ். நல்ல உற்சாகமாக, நல்ல ஆவியில நிரம்பி கொண்டு வந்தீரே. இப்ப சொல்லுங்க பாபோ, என் பலனாகிய. எல்லா வாழ்வை தம்பி சின்ன பிள்ளைகளை கையை தட்டி பலப்படுத்தி. எல்லா வாழ்வு பிள்ளைகளும் பாடணும், சின்ன பிள்ளைகளா. என் பலனாகி. நன்றி ராஜா, என்னை பலப்படுத்தி. சொல்லுங்க, என் சொந்தங்கள் வெறுத்த போது உன் சட்டை நிழலில் சேர்த்து கொண்டி. சொல்லுங்களே, என் சொந்தங்கள் வெறுத்த போது. சொல்லுங்க, உன் சட்டை நிழலில். இப்ப சொல்லுங்க, கருத்தாய் விசாரித்தீ என்னை கண் கலங்காமல் பார்த்து கொண்டி. பார்த்தாரா? சொல்லுங்க, கருத்தாய் விசாரித்தீ அமராஜா என்னை கண் கலங்காமல். இப்ப சொல்லுங்க, என் பலனாகிய. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை பலப்படுத்தி. நல்ல உற்சாகமாக, என் பலனாகிய. நன்றி தகப்பனே,
என்னை பல சொல்லுங்க ஊதாரியாயிருந்த என்னை உன் கரத்தில் எடுத்து அலங்கரித்தீ. சொல்லுங்களா பாபு. ஊதாரியா இருந்த என்னை அமராஜா உன் கரத்தில் எடுத்து சொல்லுங்க நாள் முழுதும் வழி நடத்தும் அமப்பா. விருப்பம் செயல்படுத்தும். சொல்லுங்களே நாள் முழுதும். சத்தம் இல்ல, நல்ல ஆவியை திறந்து ஓம் விருப்பம். இப்ப சொல்லுங்க பாப்போம். ஓ என் பலனாகிய நன்றி ராஜா என்னை பலப்படுத்தி இன்னும் உற்சாகமாக என் பலனாகிய. தேங்க்யூ டாடி. என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி என்னை பலப்படுத்தி. அப்படியே பாட்டு புத்தகத்தை கீழே வைக்கிறோம். ஒரே ஒரு ஸ்தரணம். இசை வாசிக்க மாட்டாங்க. உங்க கைதான் தம்புரா. சங்கீதக்கார 81 சொல்றான், வாயை விரிவாத்திர நான் உன்னை நிரப்புவேன். இப்போ இந்த பாடல் பற்றி கீழே வச்சுட்டு ஒரே சரணத்தை நான் ஆரம்பிப்பேன், நீங்கள் தான் முடிக்க போறீங்க. ஹல்லேலூயா. எல்லா வாயிலும் இந்த பாட்டு நிற்கணும். பாப்போமா? ஹல்லேலூயா. தள்ளப்பட்ட என்னையுமே நீ தயவாய் நினைவு கூர்ந்தீ. ஆரம்பிங்க. சத்தம் இல்ல, சத்தம் இல்ல. நல்ல கையை 2 கரங்களை தட்டி சொன்ன, வாயை திறந்து சொல்லுங்க பாப்போம். எங்கோயோ வாழ்ந்த என்னை சொல்லுங்க சொல்லுங்க அருகினில். இப்ப 2 கையை உயர்த்தி 2 கையை உயர்த்தி 2 கையை உயர்த்தி சொல்லுங்க சொல்லுங்க. உன் அருகினில். இல்ல மறுபடியும் சொல்லுங்க, 2 கையை வச்சு சொல்லுங்க. எங்கோயோ. சத்தம் இல்ல, சத்தம் இல்ல, பாட மாட்டீங்க. இப்ப தலைமையில கை வச்சு என் பலனாகிய கர்த்தாவே. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். என்னை பலப்படுத்தி. நல்ல தலைமையில கை வச்சு சொல்லணும், ஒரு பலம் இறங்கும். என்னை பலனாகிய என்னை பலப்படுத்தி. மறுபடியும் என் பலனாகிய என்னை பலப்படுத்தி. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவரே, இருக்கிறவரே, கிச்சிலி மரமே, மரங்கொண்டி பூங்கொத்தை, கன்னிகளால் நேசிக்கப்படும் வெளிமானுக்கு மறைகொண்டு ஒப்பாருக்கிற இரட்சணிய கொம்பே, பிளவண்ட மலை, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கி லீலிய, பரிசுத்தர் மகத்துவமுள்ள ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எலியாவின் தேவனே, தாவீதின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பா உமேகா ஆதி அந்தமானவரே, இருக்கிறவரா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பருவநிலை பெய்தால் என் கிருபை ரகல வல்லபரிமா சபல வல்லபரிமா ரகல வல்லபரிமா சண்டல வல்லபரிமா கிருபை உன்னை விட்டு விலகாது சென்றவரே. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. இந்த 10ஆம் மாதத்துக்காக நன்றி. எங்க மேல வைத்த அன்புக்காக நன்றி. கிருபையை எடுக்காம இதுவரைக்கும் 9 மாதத்தை முடித்து 10ஆம் மாதத்துல ஆண்டவரே எங்களை கொண்டது 2வது நாள் ஓய்வு நாள்ல நிப்பாட்டினீரே. ஸ்தோத்திரம். பலவீனங்களும் போராட்டங்களும் சத்துருடைய கிரியைகளை தலைவிரித்து ஆடின இந்த பகுதியில் எங்களை விடுவித்தீரே, எங்களை பாதுகாத்தீரே, எங்களை சுமந்து வந்தீரே, எங்களை தாங்கி வந்தீரே. நன்றி. நீ பாராட்டின கிருபைகளை மறக்க முடியாது. இந்த ஜனத்தோடு கூட பேசும். நான் சிறுகவும் நீ பெருகும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நான் இங்க வந்தது என்ன உயர்த்த இங்க வரல, உண்மை உயர்த்தி காட்ட வந்திருக்கிறேன், உன்னை மேன்மைப்படுத்த வந்திருக்கிறேன். நீ ஜனத்தோடு பேசுவீராக. பாடல் புத்தகத்தை வாங்கின அத்தனை குடும்பத்தையும் ஆசீர்வதியும்.
இந்த பாடல் புத்தகம் வீட்டுக்குள்ள போகும்போது சாபம் உடைக்கப்படுவதாக. இந்த பாடல்களை இந்த பிள்ளைகள் கேட்டு ஒவ்வொரு நாள் பாடி குடும்ப ஜபங்களை, தனி ஜபங்களை சபையில பாடி ஆராதிக்க தயவு பாராட்டுவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும், தொடர்ந்து மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் சொல்லிட்டு உட்காருங்க. இந்த ஆமேன் பத்தாது, இந்த ஆமேன் பத்தாது. நல்ல ஜோர கையை தட்டிட்டு ஒரு ஆமேன் சொல்லிட்டு உட்காரணும். ஹல்லேலூயா. உட்காரு. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. நான் நேற்று ஆண்டோட காத்திருந்து, எப்போதுமே பிரசங்கத்துக்கு முன்னாடி ஆண்டோட காத்திருப்பேன். என்னோடய வழக்கம் அது. நான் போலீஸில் வேலை செஞ்ச காலத்துலேருந்து அப்படி தான். அதனால தான் 34 ஆண்டுகள் இந்த ஊழியத்தில் நிற்க, பல பரிசுத்தவான்களோட நின்று ஊழியம் செய்ய உட்கார கர்த்தர் தயவு பாராட்டினார். காத்திருப்பது ரொம்ப மகிமையான காரியத்தை செய்யும். அப்படியே தியானித்து கொண்டிருக்கும் போது தான் கர்த்தர் என்கிட்ட பேசினார். சங்கீதம் 116 சங்கீதத்தை 12, 13 வசனங்கள். 116 சங்கீதம் 12, 13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். மேல் வசனத்தை மட்டும் வாசித்து முடியுமா? 12 வாசிங்க. கர்த்தர் எனக்கு செய்த, நல்ல கவனிக்கணும் அந்த வசனத்தை. இங்கே தான் செய்தியே இருக்கு. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அதான் செய்தி. ஒரு 4 பகுதியை பார்க்க போறோம். எண்ணத்தை செலுத்துவேன். அவருக்கு எண்ணத்தை செலுத்த முடியும், ஒண்ணுமே செலுத்த முடியாது. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. ஜனவரி 31 நாட்கள், பிப்ரவரி மாதம் அழகாக நடத்தியிருக்கிறார். மார்ச் 31 நாட்கள், ஏப்ரல் 30 நாள் நடத்தினாரா? மே மாதம் 31 நாள் நடந்து. கவனிச்சு பாருங்க, நடத்ததெல்லாம் பாருங்கள், அழகாக நடத்தியிருக்கிறார். ஆனால் நம்ம நன்றி கெட்டவர்கள், நம்பலாம். இஸ்ரவேல் ஜனத்தை போல வணங்கா கழுத்து உள்ளவர்கள். எவ்வளோதான் செஞ்சாலும் நம்ம புலம்பல் மாறாது. எவ்வளோ அழகாய் நடத்தி வந்ததை நம்ம நினச்சி பார்க்கணும். ஒரு வருஷம் உங்களுக்கு அழகாய் அந்த 9ஆம் மாதம் வரைக்கும் உங்கள் வீட்டில் எண்ணெய் குறையில, மாவு குறையில, அப்பத்தின் தண்ணீரையும் ஆசு வைத்தார், உன் வியாதியை விளக்குனார், கிருபையாய் கொண்டு வந்து சபையில் நாட்டி வைத்திருக்கிறார். கையை தட்டியிருக்கணும், இன்னும் தட்டியிருக்கணும். இந்த தட்டு பத்தாது. கவனி, என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளை. இதை யார் சொல்றாரு தெரியுங்களா? தாவீது சொல்றார். என்ன சொல்றாரு? அவர் எனக்கு செய்த, மறுபடியும் வாசிக்கிற என்ன சொல்றாரு? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்த முடியும். அவருக்கு என்னங்க ஈடுபடுத்த முடியும்? அவர் எண்ணத்தை ஈடுபடுத்த முடியும்? ஒண்ணுமே ஈடுபடுத்த முடியாது. ஒண்ணுமே ஈடுபடுத்த. நல்ல கவனி. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வேதகமத்தை லத்தீன் மொழியில மொழிபெயர்த்த ஜெரோம் அப்படின்ற ஒரு தேவ மனுஷன் அவர் புத்தகத்தை தொகுத்து எழுதி கொண்டே இருந்தாராம். ஜெரோம், நல்ல கவனிங்க, லத்தீன் முறையில் இவர் தான் மொழியும் பெயர்த்தது. ஜெரோம் இவர் தேவன் மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இவர் ஒரு நாள் தியானித்துக் கொண்டிருக்கப்படும் போது புத்தகத்தை எழுதுறார். இவர் தான் புத்தகத்தை எழுதுறார், லத்தீன் முறையில் தொகுக்கிறார். அப்படி ஜெரோம் எழுதி கொண்டே இருக்கும்போது திடீர்னு இயேசுநாதர் குழந்தையே போல அவர்கிட்ட வருகிற ஒரு காட்சி அவர் கண்டாராம். குழந்தையே போல. அப்போ அவருக்கு ஒரு ஏக்கம் வந்துருச்சு. யாருக்கு? ஜெரோமுக்கு. அந்த புத்தகத்தை எழுதுறது அப்படியே நிப்பாட்டிட்டு அவரே பார்த்தாராம். குழந்தையே போல வருகிற ஒரு காட்சியை பார்க்குறாராம். பார்த்தோன்னே அவருக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு ஜெரோமுக்கு ஒரு சந்தோஷம். ஐயோ, ஆண்டவர் என்னை தேடி குழந்தையே போல வருகிறான்னு சொல்லி அவரே பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டாராம், நான் உங்களுக்கு எதாவது செய்ய விரும்புகிறேன் அப்படின்னாராம். ஜெரோம் சொன்னாராம் ஆண்டவர்கிட்ட பார்த்துட்டு, உங்களுக்கு நான் எதாவது செய்ய விரும்புகிறேன், உங்களை நான் வெறுங்கையை அனுப்ப விரும்பலை. அப்போ ஆண்டவரை நின்று கேட்டாராம் அவரை பார்த்து, ஜெரோம் நீங்கள் எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்டாராம். என்ன கொடுப்ப, உன்னால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டாராம் ஜெரோம் பார்த்து. ஏன்ட்டா என்னிடத்துல ஆண்டவர்கிட்ட இல்லாததே கிடையாது, அப்படி தான் நகராதியிலே கிடையாது. என்கிட்ட வெள்ளி பொண்ணு எல்லாமே இருக்குது, இதுக்கு மேலே நீ என்கிட்ட என்ன கொடுப்ப அப்படின்னாராம் ஜெரோம் பார்த்து. அசைஞ்சு போயிட்டாராம் ஜெரோம். ஏன்னா இப்படி ஒரு கேள்வியை கேட்டார் அப்படின்னு. எப்படி கேள்வி கேட்டார்? நடுங்கிட்டாராம். அதனால் நான் உனக்காக சிலுவையில் என் ஜீவனையே கொடுத்துட்டேனப்பா அப்படின்னாராம். அல்லேலூயா. ஜெரோம் லத்தீன் மொழியில் இந்த பைபிளை தொகுத்து எழுதி கொண்டிருக்கும் போது சொன்னாரா, நீங்க என்ன கொடுத்து திருப்திப்படுத்த போற? ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனா உனக்காக என் ஜீவனையே, விலை உயர்ந்த ஜீவனையே கொடுத்துட்டேன்னாராம். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உற்சாகமாய் சொல்லுங்க, கையை பலமாய் தட்டி சொல்லுங்க பாப்போம். என் வார்த்தையை கேட்கிற சகோதரிய தாய்மார தகப்பன் மாதிரி வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஆண்டவரை எந்த விதத்தில் நீ திருப்திப்படுத்த முடியாது. என் வார்த்தையை கேட்கிற சகோதரி கவனி, எவ்வளோ நன்மைகள் நம்மளோட வாழ்க்கையில செய்கிறார்.
ஆனாலும் நம்முடைய புலம்பல் நிற்கிறது இல்லை. எப்பொழுதுமே நம்ம புலம்பியே காலத்தை தள்ளிட்டோம். 30 நாள் அழகாக நடத்துவார். ஆனால் அந்த புருஷன் அந்த பொண்டாட்டி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாள். அவள் ரத்தத்திலே ஓடுது அந்த பொண்டாட்டி வாழ்க்கையில். சொல்லுவரல்லே லூயா, சொல்லுவரல்லே லூயா. அந்த புருஷன் எவ்வளோ செஞ்சாலும் எவ்வளோ கொண்டு போய் கொடுத்தாலும் அந்த புருஷனை அவனை குடஞ்சி எடுக்கிற பொம்பளை இருக்கிறா. சொல்லுங்கரல்லே லூயா. கவனி, அதனால தான் குடும்பம் உடைகிறது. சரி, புருஷன் மூலமாக கர்த்தர் செய்கிறாருல்ல, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னை இது வரைக்கும் நடத்தி வந்தார்ல, பக்கத்தில் பார்த்து சொல்லணும். உன்னை அழகாக நடத்தினார்ல, பக்கத்தில் சொல்லலாமா, சொல்லுமா, கையை பிடிச்சி சொல்லுமா, கையை பிடிச்சி சொல்லுமா. உன்னை நடத்தினார்ல, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சிரிச்ச முகமாக சொல்லு, மூஞ்ச மூணு சொல்லாத, நல்லா சொல்லு. உன்னை நடத்தினார்ல, பக்கத்தில் சொல்லு, நடத்தினார்ல, அழகாக கொண்டு வந்தார்ல, 10ஆம் மாதத்தை ஆரம்பிச்சார் சொல்லு, 10ஆம் மாதம் ஆரம்பிச்சார்ல, அதை முடிச்சு உன் கையில் கொடுத்து நவம்பருக்கு உன்னை கொண்டு போவார், நவம்பர் உன்னை கொண்டு போவார், 11ஆம் மாதம் கொண்டு போவார். ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்லி உன்னை கொடுப்பார். புலம்பக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், புலம்பவே கூடாது. அப்படி புலம்புனீங்கன்னா உனக்கு சுகர் ஏறும். பக்கத்தில் பார்த்து சுகர் ஏறும். பக்கத்தில் சொல்லு, பிபி ஏறும். சொல்லு, பிபி ஏறும். பக்கத்தில் தொடையில் தட்டி சொல்லு, இதெல்லாம் உனக்கு தேவையான்னு கேள்வி, இதெல்லாம் உனக்கு தேவையா? என் வார்த்தையை கேட்குற தேவடைய பிள்ளைய கவனி. ஆண்டவர் செய்த உபகாரங்களை மறக்கவே கூடாது. தாவீது சொல்கிறான். எங்கேருந்து சொல்கிறான்? ஆட்டை மேய்ச்சவனை கர்த்தர் அரசனாக மாற்றுறார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவனை ராஜாவா தேவன் அபிஷேகம் பண்ணுறார். கவனிச்சு பாருங்க. அவனுக்கு தெரியுது நம்ம ஆட்டை மேய்ச்சவன் எப்படி இஸ்ரவேலில் வந்து ராஜாவை உட்கார முடியும் நினச்சி பார்த்தான் பாருங்க. போடா, அவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்கு நான் அவருக்கு என்னத்தை செலுத்தவே முடியாது. 4 காரியங்களை பார்க்க போகிறோம். ஒரு ஆமீன், சத்தம் ஒரு ஆமீன், உற்சாகம் ஒரு ஆமீன், வைராக்கியம் ஒரு ஆமீன். தாவீது சொல்ற, அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன், நீ என்னத்தை அவருக்கு செலுத்த முடியும்? இங்கே வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன செலுத்தணும்னு விரும்புகிறார். அவர் விருப்பத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அவர் எதை விரும்புகிறாரு? நல்ல கவனி மகளே, என்ன விரும்புகிறார்? இந்த அக்டோபர் மாதம் நீ என்ன செலுத்தணும்? நீங்கள் இந்த அந்நிய தெய்வத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டை பலியிடுவான், மாட்டை பலியிடுவான். இங்கேருந்து போய் திருப்பதியில் போய் பொம்பளை மொட்டை அடிச்சுட்டு வரா. இவ்வளோ தூரம் முடிய வளர்த்து வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய கூந்தலை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பா அந்த பொம்பளை. சொல்லுவரல்லே இல்லையா? அங்கே போய் திருப்பதியில் வலிச்சு விட்டுன்னு உட்காந்துருக்கிறா சந்தனம் பூசிக்கிட்டு. சொல்லுவரல்லே இல்லையா? அப்படிலாம் தேவன் உன்னை கேட்கலையே, உன் முடிய கூடன்னு கேட்கலையே. சொல்லு பார்ப்போம் ரமீன். அதே போல் உன் உயிரை கூடன்னு கேட்கலையே. என் தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வத்தை நீ நானும் சேவிக்கிறோம். உயிரை கூடு மயிரை கூடுன்னு கேட்குற தெய்வம். கவனி, மூட்டையா தேங்காய் உடையினா சொல்லுது. ஹலோ, என் தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம் இல்லை. என் தெய்வத்தை நல்ல கவனிங்க. 4 காரியத்தை இப்போ பார்க்க போகிறோம். ஹலோ, அவர் என்ன கேட்குறார் ஒரு இடத்துல, அதை மாத்திரம் பார்ப்போம். நீங்கள் அவருக்கு ஒன்றும் செலுத்த வேணாம். இந்த பகுதியில் செலுத்திட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை மகிமையாக 11ஆம் மாதம் கொண்டு போயிடுவார். சத்தமா, உற்சாகமா, வைராக்கியமா, கையை பலமாய் தட்டி கவனி. அப்ப முதலாவது ஆண்டவருக்கு நீ என்னத்தை செலுத்தணும்? ரோமர்ல பவுல் எழுதுறார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. என்ன எழுதுறாரு? நீ என்ன செலுத்தணும்னு நான் பேச போறேன். வாசிங்க. ரோமர் 12:1. அப்படி இருக்க மைக்கேல் வாசி மகளே, வெரி குட். சகோதரரே நீங்கள் நல்ல கவனிக்கணும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ராமே சொல்லுங்க. அதே ரோமர்ல பவுல் 6ஆம் அதிகாரத்தில் 13 எழுதுறார். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தியமா சொல்லுங்க பாப்போம். தேவனுக்கு நீ எதையும் கொடுத்து அவரை திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அண்டசாரங்களை படைத்தவர் அவர். அவர்கிட்ட அகராதியிலே இல்லைன்றது பொருளே கிடையாது. இங்கே இருக்கிற டாக்டர்லாம் சொல்கிறான், நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தான் பார்க்க முடியுன்றான். அப்படி தானே சொல்கிறான் டாக்டர்?
அல்லேலூயா. 6 வருஷம் 7 வருஷம் பணம் கொடுத்து டாக்டர் படித்து டாக்டர் பட்டத்தை வாங்கின அந்த டாக்டர் சொல்கிறான், நம்பி தூக்கிட்டு போகிறான் பேஷண்ட்டை. அந்த டாக்டர் சொல்கிறான், முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறோம், முடியாததை கடவுள் செய்வார் அப்படின்றான். அப்போ அவனுக்கு தெரியுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அங்கே இருக்கிறதோட அங்கந்தாண்டா வரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தெய்வத்தில் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் சேவிக்கிறேன், அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்க நான் வந்திருக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமான உள்ள சர்வ வல்லமுள்ள தேவன். கவனி, அப்ப இந்த தெய்வ ஒன்றத்தில் என்னத்தை கேட்கிறாருன்னா, முதலாவது கவனி, ஆவி ஆத்துமா சரீரம். நல்லா கவனிக்கணும். முதலாவது ஆண்டவர் ஒன்றை எதை கேட்கிறாருன்னா, உடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவர்கிட்ட சரண்டர் பண்ணணும். இதுதான் முக்கியமா. நல்ல கவனிங்க. இந்த ஆத்துமான்னு சொல்லும்போது தாவீது பல இடங்களில் பைபிளில் சொல்றார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமம். நம்ம சொல்றோமா இல்லையா? ஆத்துமாவை குறித்து பைபிளில் பல இடங்களில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு மனுஷனுக்குள்ள கர்த்தர் 3 பகுதியை வைக்கிறார். ஒன்று ஆவி, 2வது ஆத்துமா, 3வது சரீரம். இப்ப கடைசியில சரீரம் எங்க போகுது? மண்ணுக்கு போகுது. ஏன்னா அவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டபடினால, மண்ணிலேருந்து அவன் எடுக்கப்பட்டதுனால, களிமண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால மண்ணுக்கே அவனை திரும்ப தேவன் அவனுக்கு சாபம் போட்டார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, கையை பலமாய் தட்டி சொல்லுங்க பாப்போம். அப்ப ஆண்டவருக்கு நீ எதை செலுத்த முடியும் மகளே? எதை செலுத்த முடியும்? உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும், சரண்டர் பண்ணணும், சரண்டர் பண்ணணும். நல்ல கவனிங்க. இந்த ஆத்துமாவை குறித்து வேதம் சொல்லுது, விலையேறப்பட்டது. உலகம் முழுவதும் ஒரு மனுஷன் ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை, அதுல என்ன அவனுக்கு லாபம் என்று பைபிள் கேள்வி கேட்குது. அப்ப நல்ல கவனிங்க. இந்த ஆத்துமாவை தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். இந்த ஆத்துமாவை கெடுப்பது தான் சத்துருடைய வேலை. இந்த ஆத்துமாவை குடியில கொண்டு வருவான், விபச்சாரத்தில் கொண்டு போயிடுவான், செய்வினையில கொண்டு போயிடுவான், மாந்திரியத்தில் கொண்டு போயிடுவான், திசை திருப்பிடுவான், தேவன் பக்கம் நிற்காதபடிக்கு அவளை ஒரு வழியாய் திருப்பி கொண்டு வருவான். அந்த ஆத்துமா கெட்டு சீரழிஞ்சு போயிடும். எசேக்கியேல் சொல்றாரு, தகப்பனுடைய ஆத்துமா எப்படியோ மகனுடைய ஆத்துமா எப்படி, தகப்பனுடைய ஆத்துமா அப்படிதான். அப்ப ஆத்துமா மேல தேவன் பாரப்படுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உங்களை மீட்டு எடுக்க ஆண்டவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு. நல்லா கொஞ்சம் பாருங்க. உங்களை மீட்டு எடுத்து அவர் கல்வாரி ரத்தத்தினாலே ஒரு ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு எடுத்து, எங்கேயோ பிறந்த நீங்க, எங்கேயோ வளர்ந்த நீங்க, உங்களை தேடி கண்டுபிடிச்சு மீட்டு எடுத்து சபையில கொண்டு வந்து நாட்டி விசுவாசியா வைத்திருக்க. ஜோர கை தட்டு மகளே, தட்டு மகளே, தட்டு மகளே. உன் ஆத்துமாவை கத்தர் கொண்டு, உன் ஆத்துமா வாழணும் என்பதற்காகவே கத்தர் உன்னை கொண்டு வர. உன்னை இந்த ஆத்துமா வாழ வேண்டும் என்று. இன்னைக்கு நிறைய ஆத்துமா சாவுது ஒவ்வொரு நாளும். பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்தை திரும்பி பாருங்க. பாவத்தினால சாவுது, துன்பாக்கத்தினால சாவுது. தம்பிங்க 2 பேரும் வந்திருக்கிறாங்க. எதுக்கு பண்ணீங்க? அவன் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கிறான் தம்பி, எங்கள் ஊழியத்தில் உதவியாக இருக்கிறான். தம்பி நாங்கள் காலையில் பேசிகிட்டே வந்தோம். பேசர்பாடியில் அவன் பேர் என்னம்பா, நாகேந்திரன். இப்போ சமீபத்தில் இறந்து போன ரவுடி, பிரபல ரவுடி. இப்போ நாங்கள் வரும்போது பேசிகிட்டே வந்தோம். அவன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சு இன்னும் அந்த பாடி அவன் மனைவி வாங்கலை. எத்தனை நாள் ஆச்சுப்பா? 12 நாள் அந்த பாடியை வாங்கலை. பிரபலமான ரவடி. பேசர் பாடியில் இன்னைக்கு ஊரடங்கு சட்டங்க, போலீஸை கொண்டு குமிச்சிருக்கிறான். என்கவுண்டர் பண்ண பார்த்தாங்க அவனை. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவன் நான் பேசிட்டு வரும்போது எனக்கு ஆவியில் ஒரு ஏவுதல். நல்லா கவனிச்சு பாருங்க. அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டு மோகன்தாஸ்கிட்ட போனாங்களாப்பா. அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டு மோகன்தாஸ்கிட்ட போனாங்க, பிஷப் மோகன்தாஸ்கிட்ட. அந்த அம்மா இறந்துருச்சு. கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு அவன் நிலைமையை பாருங்க. சொந்த பிள்ளைங்களால் அடக்கம் பண்ண முடியல. 10 நாளாக ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிறான். அந்த அம்மா கேஸ் போட்டா, போலீஸ் தான் எங்களுக்கு வீட்டுக்கார கொண்டாங்கன்னு சொல்லிட்டு, அதனால பாடியை 12 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கிறான். புதைக்கவும் முடியல. ஹலோ, ஒரு ஆத்மாவோட நிலைமையை பார்த்தீங்களா? என் வார்த்தையை கேட்குற தேவனுடைய பிள்ளைய, அவங்க பையனை ஜெயிலேருந்து பெயிலில் கொண்டு வந்துருக்காங்க. அவன் இன்னைக்கு அவன் உள்ளே போயிடணும், சென்ட்ரல் ஜெயிலுக்கு போயிடணும். ஆனால் அப்பாவை அடக்கம் பண்ண முடியல. நிலைமையை பார்த்தீங்களா? என் வார்த்தையை கேட்குற தேவனுடைய. அப்போ அந்த ஆத்மாவுடைய நிலைமை என்ன ஆகுறது? அந்த ஆத்மா எங்கே போவோம்? அந்த ஆத்மா எவ்வளோ அங்கலைக்கும்? கவனிச்சு பாருங்க. என் வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரிய, தாய்மார், தகப்பனே, உன் ஆத்மாவையும் கர்த்தர் மீட்டு எடுத்ததுனால இன்னைக்கு சபையில வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவரை மெய்யான தெய்வம் என்று சேவித்துக் கொண்டிருக்கிற நான் சொல்லட்டுமா? தாவீது சொல்றார், உனக்கு நான் என்னத்தை செலுத்த முடியும்? அவருக்கு என்னத்தை நீ செலுத்த முடியும்? உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு செலுத்த வேண்டும். ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். இன்னமும் அந்த பகுதியிலே நின்னோம்னா நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். நம்ம ஆத்துமா மீட்கப்படணும். ஆண்டவருக்கு ஒரு பேர் தெரியும் பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு ஒரு பேர் இருக்கு, ஆத்துமா நேசர். ஆத்துமா, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், ஆத்துமா மணவாளனவர்.
ஆத்துமாவை மீட்டு கொண்டவர். ஆமை சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, உற்சாகமாக சொல்லுங்க, கைத்தட்டி சொல்லுங்க. ஒரு ஆடும் ஒரு கோழியும் போயிட்டே இருக்குதுங்க. கோழி போய் ஆட்டை கேட்குது, ஆட்டன்னா அங்கே பாரு, சந்தையில் மார்க்கெட்டில் என்னை உரிச்சு தொங்க விட்டுருக்குறாங்க பாரு. நான் உங்களுக்கு கொடுத்த அதுக்கு முன்னாடி அந்த ஜனங்களுக்கு நான் எனக்கு என்ன கொடுப்பேன் தெரியுமா? முட்டை கொடுப்பேன். அந்த முட்டையை எடுத்து அந்த ஜனங்க ஆம்லேட் போட்டு ஆபாயில் பண்ணி சாப்பிடுவாங்க. என் முட்டையே அந்த ஜனங்களுக்கு கொடுக்குறேன். அப்படியாப்பா? யார் சொல்கிறா? ஆடு. அப்படியாப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே போய் பாதி தூரத்தில் போய் கசாப்பு கடைக்கிட்ட நின்றுச்சு ஆடு. ஆடு கசாப்பு கடை நின்னோடனே கோழியப்பா சொல்லி, கோழி தம்பி அங்கே பாரு, நீனாச்சும் முட்டையை கொடுக்குற, ஆனால் நான் என்னையே கொடுத்துட்டேன் பாரு. நான் சொல்லு, ஐயோ வாயை தந்து சொல்லல, என்னையே கொடுத்துட்டேன், உரிச்சு ஒன்னையும் விட்டு வைக்கிறது இல்லை மனுஷன். அப்படிதானே ஐயா? ரத்தத்தை கூட சாப்பிட்றான் அன்னைக்கு. கவனிச்சு பாருங்க, என்னையே கொடுத்த. இது மாதிரி தானங்க சிலுவையில் ஆண்டவர் தன் ஜீவனை மனுஷனுக்காக கொடுத்த. அந்த ஆத்மா மீட்பதற்காக, சத்துருடைய கிரியைகளை அழிப்பதற்காக, இப்பிரபஞ்சத்தின் அதிபதி என்ற வலுசர்ப்பத்தின் தந்திரத்தை முறியடிப்பதற்காக, ஜனங்களை பாதாளத்தில் தூக்கி எடுப்பதற்காக, அந்த ஆத்மா தேவனுக்கு மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக தேவன் தன் விலை உயர்ந்த ரத்தத்தை சிந்தி ஒன்னி எண்ணி விலைக்கரையும் கொடுத்து வாங்கினாரு. ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஜெரோம்ன்ற தேவ மனுஷன் தெளிவாய் சொல்றார். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய அந்த புத்தகத்தை மொழிபெயர்க்கும் போது சொல்றார், கிட்ட நிற்க முடியலாம். ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டாரா, எனக்கு நீ என்னப்பா கொடுக்க முடியும்னார் ஆண்டவர். எனக்கு என்ன கொடுக்க முடியும்? ஜெரோமை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா? உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தின் கொடுனாராம். எனக்கு நீ வெள்ளியும் பொண்ணு கொடுத்த என்ன திருப்திப்படுத்த முடியும், ஆனால் உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் எனக்கு தேவை. ஹலோ, அப்போ மனுஷனிடத்திலிருந்து தேவன் எதை இருப்பதுக்கிறார்னா தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை. உன்னுடைய ஆத்துமா விலை உயர்ந்தது, அதுக்கு விலையே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? விலையே கிடையாது. சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க, உற்சாகமான ஆமேன்னு சொல்லுங்க, வைராக்கியமான ஆமேன்னு சொல்லுங்க. இந்த ஆத்துமாவை கெடுப்பது தான் இப்பிரபஞ்சத்தின் அதிபதியான சாத்தானுடைய தந்திரம். அவனை குடிகாரனை நாசம் பண்ணி அவனை தெருவுக்கு கொண்டு வந்து துன்மார்க்கிற கடைசியில் அவன் மரணத்தை எப்படி கொண்டு போவான் பாருங்க. மோசமான நிலைமையை கொண்டு போயிடுவான், மோசமான நிலைமை கொண்டு போயிடுவான். அந்த மரணத்தை நீங்கள் ஜீரணிக்கவே முடியாது. ஆனால் கிறிஸ்துக்குள்ள நீ இருந்தீங்கன்னா, அந்த கிறிஸ்துக்குள் மரிப்பவர்கள் முதலாவது தேவனுடைய வரிகளை எழுதியிருப்பாங்க. தெசலோனிக்கேயர்ல பவுல் எழுதுறாரு. ஹலோ, பவுல் சொல்றார், அப்ப அந்த ஆத்துமாவை அவர் மீட்டு எடுத்துருவாரு. ஹல்லேலூயா. என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய அவர் அழகாய் சொல்றாரு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசி மகளே. பவுல் தெளிவாய் சொல்றாரு. வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸ்தோத்திரம் செய்யுங்க. அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டிய பகுதி என்ன? உடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே என்னை மட்டும் நடத்தினீர், இதுவரைக்கும் நடத்தி வந்தாரு, என் சரீரத்தை என் ஆத்துமாவை விலை உயர்ந்த பகுதி ஆத்துமாவை உம்முடைய கருத்துல நான் கொடுக்கிற ஆண்டவரே அப்படி சொல்லி தேவ சமூகத்தில் நிற்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம், உற்சாகமா சொல்லுங்க பாப்போம், ஆவியில பலப்பட்டு சொல்லுங்க பாப்போம். ரோமர்ல பவுல் எழுதுறார் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாரு பாருங்க. ரோமர் 14:8 வாசி மகளே. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். நீ எதையும் அவர்கிட்ட கொடுத்து நீ திருப்திப்படுத்த முடியாது. நான் தப்பாக நினைக்க சொல்லலை உங்களை பார்த்து. நீங்கள் இப்போ தான் ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு வந்திருக்க ஜனங்களாக இங்கே இருக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருந்தீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எப்படி வழிபட்டீங்க, எந்த தெய்வத்தை வழிபட்டீங்கன்னு தெரியும். இப்போ ஆண்டவர் உங்கள் ஆத்துமாவை மீட்டு கொண்டு வந்து அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல் உன் மனக்கண்களை திறந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாய். இது வரைக்கும் இருளில் அந்தகாரத்தில் என்னென்ன ஒன்றை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நீங்கள் முன்னாடி சேவித்த தெய்வத்தையும் இப்போ சேவிக்கிற தெய்வத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. முன்னாடி இருந்த நீங்கள் கோலத்தை பாருங்கள், முன்னாடி இருந்த காரியத்தை நீங்கள் பாருங்கள், இப்போ இருக்க காரியத்தை பாருங்கள். முதல்ல நீங்கள் மல்லிகைப்பூ வச்சுருப்பீங்க தலையில், அப்படி தானே மஞ்சள் குளிச்சிருப்பீங்க. லோயா, உங்கள் மூஞ்சை பார்த்தானே லட்சுமி மாதிரி இருக்குன்ற கலையாக ஊர் சொல்லும். அவள் மூஞ்சில் முழிச்சா விடியாதுன்ற நான். அல்ல லூயா.
அப்படி ஊர் உங்களை புகழ்ந்துருக்கும். பெரிய பொட்டு வச்சுட்டு வச்சுருப்பீங்களாம்மா? நீங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களா? கவனிச்சு பாருங்க. முன்னாடி உங்கள் பேரை கத்த தெரிந்துக்கிட்டு பிரித்து எடுக்கிறாரு, மாற்றிட்டாரு பாருங்க. எப்படி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. உங்கள் ஆத்துமாவை மீட்டு எடுத்து செல்வகுமார் சபையில் கொண்டு வந்து உன்னை நாட்டி வச்சிருக்கிறாரு பாருங்க. எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் ஓடின உன்னை பிடிச்சாரு பாருங்க. அல்லேலூயா. கொண்டு வந்து சபையில் உட்கார வச்சுக்கிறத பாருங்க. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் உன் ஆத்துமா ஆவி ஆத்மா சரீரத்தை விட்டு ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நியாய சாஸ்திரி ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம் பாருங்க. மேத்யூ சுவிசேஷ புஸ்தகம் 22 25 55 வாசிங்க, 35 வாசிங்க. என்ன கேட்கறான் பாருங்க. இயேசுநாதர்கிட்ட போய் கேட்கறான் பாருங்க. இவன் கேட்கிற கேள்வியை கவனிங்க. என்ன சொல்றான் பாருங்க. மேத்யூ நியாயசாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படியாக என்ன சொல்றான் பாருங்க. போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அதுக்கு இயேசு என்ன சொல்றார் பாருங்க. என்ன கேட்டானா? அதுக்கு இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில், நல்ல கவனிக்கணும், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அவர் வேற ஒன்னையும் உங்கள்கிட்ட கேட்கல. நல்லா இருக்குதுமா? ஐயோ என் ராஜா. ஆமாம், ஆஸ்பத்திரிலேருந்து இப்போ தான் டிச்சார்ஜ் ஆகி வந்தவொடனே இப்போ திரும்பி பார்த்து இப்படி கேட்குறீங்க. கொஞ்சம் தெம்பாக தான் கேளம் காலையில். அல்லையில் பக்கத்து பஸ் சொல்லு. வேறு ஒன்றும் கேட்கல, உங்கள் முழு இருதயத்தை கேட்குறாரு. பக்கம் சொல்லுங்கள், முழு இருதயத்தை கேட்குறார். அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லுங்கள், அவங்க முழு இருதயத்தை கேட்குறார். அந்த முழு இருதயத்தை அவர்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிடணும். அவர் எல்லாம் பார்த்துக்குவார். ராமையும் சொல்லுங்கள் பார்ப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா நான் ஆராதிப்பேன். இன்னும் தம்பி நீ ஏந்திரிக்க கூடாது, நான் பிரசங்கம் பண்ற வரைக்கும். அன்பு கூறுவேன் ராஜா இன்னும் அதிகமா ராஜா ஆராதிப்பேன். இன்னும் இப்ப சொல்லுங்க, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. நல்ல கையை தட்டி ஆராதனை 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 முழு உள்ளத்தோட அன்பு கூறுவேன். சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க. உங்க முழு அன்பு அவர் மேலதான் இந்த காலையில இருக்கணும். இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் உங்க அன்பு தெரிஞ்சிச்சு இல்ல, ஊரெல்லாம் மேஞ்சிச்சு இல்ல, இப்ப அவர் சமூகத்துக்கு கொண்டு வாங்க. முழு இதயத்தோட முழு உள்ளத்தோடு எல்லாம் நல்ல வாயை திறந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவே. சொல்லுங்க சொல்லுங்க. ஆராதனை நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. ஓ எபினேசரே எபினேசரே. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போ. எபினேசரே இப்ப சொல்லுங்க. முழு உள்ளத்தோடு முழு உள்ள வேணுக்கு அவருக்கு. உங்களை அப்படிதான் இப்ப பாக்குறாரு ஆண்டவர். நீ அவருக்கு அதை தான் பொருத்தனையா செலுத்த போற. முழு உள்ளத்தோடு அவர் ஆராதிக்கிற ஒரு பகுதி. ஆவி ஆத்மா சரீரத்தை விட சரண்டர் பண்ணி சொல்லுங்க பாபோ. ஆராதனை ஆராதனை. கவனிங்க. அப்ப முதலாவது முழு இருதயத்துக்கு கர்த்தர் விரும்புறார். ஒரு சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து ஒரு பிள்ளை சின்ன பிள்ளைகிட்ட காமிச்சிட்டு அந்த சாக்லேட்டை வாங்கும்போது அந்த பிள்ளை பார்க்கும்போது எப்படி பார்க்கும்? அந்த சாக்லேட்டை அந்த அங்கிள் கொடுப்பார். அதே சாக்லேட்டை எடுத்து கடிச்சிட்டு பாதியை கொடுத்து அந்த பிள்ளை எப்படி பார்ப்பா? மூஞ்சிய அப்படி ஆயிரும். எப்படி இருக்கும்? கஞ்ச பிசுனாரி அந்த அங்கிள். இல்லை இருக்குது ஒரு சாக்லேட், அதையும் கடிச்சு கொடுக்குறாரு. சொல்லல சொல்ல மாட்டாள். சொல்கிறாலே இல்லையா? மனசில் வைப்பா இல்லை. சொல்லுறல்லே லூயா, சொல்லுறல்லே. அது மாதிரி கடிச்சிட்டு கர்த்தர் எச்சி வச்சு வாங்க மாட்டார். அல்லையிலூயா. முழு இருதயத்தையும் சரண்டர் பண்ணணும். அப்போ தான் உன்னை பொல்லாப்புலேருந்து தூக்குவார். வாதை அணுகாது.
பொல்லாப்பு உன்னை நேரிடாது. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிறவன் 7 வழியாய் புறப்பட்டு போக முடியாது. உன் தேவனாகிய கர்த்தர் செய்வாராக. சரண்டர் பண்ணு. முழு இருதயத்தையும் கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் அவர் கேட்கிறார். முழு இருதயம். ஆமென் சொல்லுங்க. உன் ஆவி ஆத்மா சரீரத்தை சரண்டர் பண்ணி ஆண்டவரை முழு இருதயத்தையும் கொடுத்துட்றேன். இந்த பக்கம் பாதியை வாய வைப்பேன், இந்த பக்கம் பாதியை வாய வைப்பேன். ஆனால் இங்கே வந்து சபையில் மட்டும் அந்நிய பாஷையில் தாக்கா பூக்கா சீக்கா பூக்கா அண்ணா திமுக போக்கான்னுவேன். அல்ல சொல்ல சொல்ல கையை தட்டி சொல்லம்மா சொல்லு செல்ல வாயத்தான் சொல்லு அல்ல இல்லையா. இங்கே பார்க்கணுமே, சபையில் பார்த்தா அது வேடிக்கை பார்க்கலாம். சீக்கா சீ சியாக்கா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வேஷம் ஆண்டட்ட படிக்காது. வீட்டில் ஒரு வாழ்க்கை, ஆஃபீஸில் ஒரு வாழ்க்கை, சபையில் வந்தால் நாடகம். என்னை போல உண்டான்னு இங்கே உட்காந்துட்டு ஆராதிக்கிறத பார்க்கணுமே. ஐயோ ஆவியில் நிரம்பி சக்கா பூக்கா சி பாய் கிளியும் அந்த அம்மா ஆடுற ஆட்டத்துலேயே டபக்குன்னு அவர் வேறு பாய் தான் வாங்கணும் செல்வகுமார். சேரில் உட்காந்தா சேரு உடையும். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நீ முதலாவது எதை செலுத்தணும்னா உன் முழு இருதயத்தை அவட்ட கொடு. முழு இருதயத்தை அவட்ட சரண்டர் பண்ணு. அவர் உன்னை நடத்துவார். வேஷம் தரிக்கக்கூடாது. வெளிப்படுத்தின புஸ்தகத்தை சொல்கிறார், வாந்தி பண்ணி போட்டுருவன்றார். ஹலோ, கிறிஸ்தவனா இருக்கணும். விசுவாசினா விசுவாசியாக இருக்கணும். மாயமால ஆண்டோட விரும்பாது. நீ உன்னை ஆண்டோட வச்சுட்டார்ல, உன்னை சபைக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டார்ல, முழு இருதயத்தையும் அவரை சரண்டர் பண்ணிடணும். ரெட்டை வேஷம் போடக்கூடாது. ஆண்டவர் விரும்பவே மாட்டார். வாந்தி பண்ணி போட்டுருவார். அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட இந்த பகுதி அதிகமாக இருக்குது. அதனால தான் ஜெயிக்க முடியல. யாரை? சாத்தானை ஜெயிக்க முடியல. ஏதோ ஒரு பலவீனத்தில் நீ மாற்றுற, ஏதோ ஒரு பலவீனத்தில் நீ சிக்கிற, ஏதோ ஒரு பலவீனத்தில் உன்னை தாக்குறான், சாத்தான் தாக்குறான். முழு இருதயத்தை அவர்கிட்ட நீ கொடுக்க முடியல, சரண்டர் பண்ண முடியல. சத்துருக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா? உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள்ள ஒருவனை அழைத்தவர் பெரியவர். உன் பெரிய தேவன் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள பராக்கிரமசாலியவர். செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற தீர்க்கதரிசன வார்த்தை பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, என் ஆவியினால தான் ஆகும் என்று சொன்ன என் ஆற்றலுடைய வார்த்தை. முழு பலத்தோடு ஆராதிக்க, முழு பலத்தோடு தேவன் உன்னை சரண்டர் பண்ணு. உலகத்தில் ஒட்டி வாழ்ந்தது போதும், உலகத்தோடு நீ நடந்து வந்தது போதும், அதில் பட்டணி பாடுகள் போதும், நிந்தைகள் அவமானத்தை தலைமையில சுமந்தது போதும். முழு இருதயத்தை ஆண்டு ஒப்புக்கூடு. அதுதான் உன்கிட்ட கேட்குறார். நீ என்னத்தை செலுத்துவேன்னு கேட்குறாரு இல்லை தாவீது. என்னத்தை உனக்கு நான் செலுத்த முடியும்? முழு இருதயத்தை. பக்கத்தில் சொல்லுங்க, முழு இருதயத்தை செலுத்தணும். பக்கத்தில் சொல்லுங்க, முழு இருதயத்தை விட சரண்டர் பண்ணுங்க. நல்ல ஒரு ஆமையை சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஒரு ஆமையை சொல்லுங்க பார்ப்போம். நல்ல உற்சாகம் ஒரு ஆமையை சொல்லுங்க பார்ப்போம். முழு இருதயத்தை ஆண்டு உங்கள்கிட்ட கேட்குறார். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்குது. நல்ல கவனிங்க. அடுத்தது நல்ல கவனிங்க. வாசிக்க போயிருப்போம். மேத்யூ சுவிசேஷ புஸ்தகம் 26 40 சீக்கிரம் வாசிங்க. நான் சீக்கிரம் போயிட்டு இருக்கிறேன். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். போதும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. பின்னாடி இருக்கவங்க ஆமென் சொல்லுங்க. அந்த சேர்ல இருக்கவங்களாம் கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இந்த பக்கம் சகோதரிமார் கையை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, 2வது. நல்ல மூஞ்ச முறைச்சி பார்த்து சொல்லணும். 2வது. சத்தமாக சொல்ல, 2வது. அவருக்கு நீங்கள் என்னத்தை செலுத்த முடியும்? கேளுங்க. அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்? அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்? அவருக்கு நேரத்தை கொடுக்கணும். ஐயோ அல்லேலூயா. பக்கத்தில் பஸ் சொல்லணும். பக்கத்தில் சொல்லுங்க, அவருக்கு நேரத்தை கொடுக்கணும். அவர் உங்கள்கிட்ட எதை எதிர்பார்க்குறாரு? நேரத்தை. கடவுளை தேட நேரத்தை கொடுக்கணும். நேரம் வேண்டும். நல்ல கவனிங்க. நேரம் வேதம் சொல்லுது, நேரம் பொன்னானது. ஒரு நாள் ஒரு நிமிஷத்தை நீ வீணடிச்சினா கூட தேவ சமூகத்தை இழந்துருவியாம், தேவ பிரசனத்தை இழந்துருவியாம். அப்போ தேவனுக்கு நீ என்ன கொடுக்கணும்? நேரம் கொடுக்கணும். காலையில் எத்தனை மணிக்கு ஆராதனை? 7 மணிக்குன்னா எத்தனை மணிக்கு நீ வரணும்?
6 மணிக்கு வரணும், 8 மணிக்கு வரக்கூடாது. 8 மணிக்கு வந்தீங்கன்னா பாதி முடிஞ்சிடும் இங்கே. அல்லேலூயா. அப்போ பாதி உயிரும் போயிடும் இங்கே. சொல்லுற அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கவனி. அப்போ இரண்டாவது ஆண்டவருக்கு நீ என்னத்தை செலுத்த முடியும்? நேரத்தை கொடுக்கணும். நீ எப்போ பார்த்தாலும் வேலை தானே செய்கிற. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வேலை செஞ்சு தானே துணியை துவைக்கிறதுல தானே இருக்கிற. அந்த மார்த்தாளை போல் எந்த நல்ல கவனிங்க, எந்த நேரம் கிச்சன் தானம்மா. இல்லையா, எந்த நேரம் கிச்சனில் தானே நிற்கிற. அந்த ஓய்வு நாளில் தேவனுக்கு நேரத்தை கொடுக்கணும். அப்போ சனிக்கிழமையாக வேலையை முடிச்சிடணும். நான் சொல்கிறது கவனி. சனிக்கிழமையாக உன் வேலையை முடிச்சிடணும். துணி துவைக்கிறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, எல்லாம் வேலையை முடிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய நேரம், தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், அது காலங்கள். அது ராமே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப ரெண்டாவது நீ அவருக்கு என்னத்தை செலுத்த முடியும்னா நேரத்தை செலுத்தணும். கர்த்தருக்கு நேரத்தை கொடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படுத்து தூங்கிறோம். நல்லா தூங்கிட்டு 7 மணிக்கு தான் ஏந்திரிக்கும். மணியை பார்த்துச்சுன்னு வச்சுங்களேன், ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். ஐயோ டைம் ஆயிடுச்சு. பொம்பளை துடிச்சு பிடிச்சி ஏஞ்சி குளிக்கவும் மாட்டா பொம்பளை. அல்லேலூயா. புட்டான்னு புடவை கட்டிட்டு பைபிளை தூக்கிட்டு மூஞ்சை மட்டும் கழுவிட்டு வாயை கொப்பிடிச்சிட்டு இங்கே உட்காந்துரும். நான் ஏன் இந்த பதட்டம் நான் கேட்குறேன், சொல்லுங்க. அல்லேலூயா. கவனி. அப்ப ஏன் இந்த பதட்டம்? ஏற்கனவே உனக்கு ஆண்டவர் நாளை கொடுத்துருக்கிறார்ல, நேரத்தை கொடுத்துருக்கிறார்ல. ஓய்வு நாட்களை நீ விடக்கூடாது. சபை கூடி வருவதை சில விட்டு விடுவது போல விட்டு விடக்கூடாது. அப்ப நான் போலீஸில் பணி செஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வு நாள் எப்போ வரும்னு காத்திருப்பேன். ஓய்வு நாட்களுக்காக காத்திருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், சனிக்கிழமையே ஆயத்தமாயிருவேன். ஒரு நிமிஷத்தை கூட மிஸ் பண்ண மாட்டேன். நான் ஒரு நிமிஷத்தை கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுங்களா? நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்தவனை கர்த்தர் விடவே மாட்டான். நேரத்தை நீ கர்த்தரை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, நான் எங்கள் மனைவிட்டார் தான் சொல்லுவேன், என் 3 பொட்ட பிள்ளைங்கள்ட்ட தான் சொல்லுவேன். என் பிள்ளைங்களை கர்த்தர் அப்படி தான் வளர்த்தெடுத்தேன். கரெக்டாக காலையில் தேவ சமூகத்தில் நேரத்தை கொடுத்துரு, அவர் சமூகத்தில் அமர்ந்துரு, அப்புறம் பாரு உன் காரியமெல்லாம் ஜெயமாய் முடியும். நேரத்தை கொடுத்துடணும். அவர் கொடுக்கப்பட்ட நேரத்தை நீ திருடவே கூடாது. அவர் கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஏன் உனக்கு பொல்லாப்பு? சில பேர் பார்த்து எந்த நேரம் பிரச்சனையிலே சிக்குவாங்க, போராட்டத்திலே சிக்கு. இது என்ன காரணம்? சில பேர் கேட்டு பாருங்க. சில பேர் என்ற ஜோம் பண்ண வருவாங்க, என்னம்மா பிரச்சனை? ஐயோ பாஸ்டர் சொல்ல முடியல பாஸ்டர், அவ்வளோ 15-20 வருஷமாக விசுவாசியாக இருக்கிறேன். பாடு, புருஷனால், பிள்ளைங்களால் உபத்திரவங்கள் தலைவரித்து ஆடுது. இதுக்கு என்ன காரணம்? கண்டுபிடி. அந்த அம்மாவை கேட்டேன், நீ எவ்வளோ நேரம் ஜோம் பண்ணுற, எவ்வளோ நேரம் தேவன் சமூகத்தில் நிற்கிற? அதுதான் டைமே இல்லை பாஸ்டர். அப்படி பொல்லாப்பு வரதான் செய்யும். வாயை மூடிட்டு போயிட்டே இரு. அல்லேலூயா. சொல்லுறல்லேலூயா. அப்போ நீ கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க மாட்டேன். பொல்லாப்பு வரும்போது மட்டும் பாஸ்டர் செல்வக்க மாட்டேன் வந்து, பாஸ்டர் இப்படி ஆயிடுச்சு, அப்படி பயங்கரமான பிரச்சனை பேர் ஜோம் பண்ணுங்க, நீங்கள் பாஸ்டர் போட்டு ஜோம் பண்ணுங்க, நான் தின்னுக்கிட்டே உட்காந்துருப்பேன். அல்லேலூயா. அந்த பாஸ்டர் ஏற்கனவே நோஞ்சாமல் இருக்கிறார். அல்லே கவனி. ஹலோ, வார்த்தையை கேட்குற தேவனுடைய பிள்ளைய நீ எல்லாம் செஞ்சிருவ. ஆனால் பாஸ்டர்கிட்ட வந்துன்னு எங்கள் மகளுக்கு இது பொண்ணு பார்த்துருக்குறோம், எங்கள் மகளுக்கு டெலிவரி சீசனு, எங்கள் பையன் வெளிநாடு போகணும், எல்லா விண்ணப்பத்தையும் கூட அவர் தலைமையில் வச்சிடுறது. நீ மட்டும் நல்லா தெம்மாங்க மல்லாந்து சாப்பிட்டுட்டு படுத்து கிடப்ப. இங்கே அந்த பாஸ்டர் உனக்காக உன்னை தன்னை ஒடுக்கி அவர் நேரம் எடுத்து ஜோம் பண்ணணும். அது சொல்கிறது பாருங்க. அம்மா சொல்லுவோம், எனக்காக ஒரு 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 வாரம் நேரம் எடுத்து ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். இது நேரம் கொடுக்காது, இது நேரம் கொடுத்து தேவனோட சஞ்சரிக்காது, தேவனோட இது நடக்காது. இதுக்கு எல்லா காரியமும் வாய்க்கும். எப்படி வாய்க்கும்? இதுதான் ஊரா ஃபங்க்ஷன் போகுது. ஒரு பத்திரிக்கை வந்து வச்சிடக்கூடாது. பத்திரிக்கை வச்சுட்டு அவன் சொல்லிட்டு போவான், என் பாப்பாவுக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு வந்து சொல்லிட்டு போவான். குடும்பமே போய் நிற்கிறது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதோ சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், என்ன பண்ணணும் கவனிச்சு பாருங்க. அவன்கிட்ட நீ அடிச்சு பேசலாம், எப்போ எங்கள் ஓய்வு நாட்கள் நாங்கள் விட மாட்டோம். நீ எவ்வளோ பெரிய சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, எங்கள் தேவன் தான் எங்களுக்கு பெரியவர். நாங்கள் அவரை இடைவிடாமல் ஆராதிக்க எங்களை தப்பி வைக்க அவர் தான் வல்லவர். நாளைக்கு உன் ஃபங்க்ஷன் வந்து பிரியாணி தின்ட்டு டிசன்டி புட்டுக்கிட்டு அடிச்சுன்னா யார் வந்து சொல்ல முடியும்? சொல்லுறல்லேலூயா. அப்படி தான் நடக்கும். ஓய்வு நாளை விட்டுட்டு நீ அங்கே போய் பிரியாணி தின்ன, அன்னைக்கு எல்லாம் செப்டிக் கேஜுக்கு போயிடும். இதில் வேற சில பேர் பாருங்க, ஃபங்க்ஷன் ஒரு பாசனம் விடுறதில்ல. 1008 பத்திரிக்கை. நீ இப்படி ஃபங்க்ஷன் ஓடிட்டீங்கன்னா உனக்கு எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாம போயிடும். ஒன்றுமே கிட்லி ஃபங்க்ஷன் ஆகாது. போ,
ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகாது. போ சொல்லுவரல்லேலூயா, எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. அப்புறம் எங்கே வரணும்? செல்வகுமார்ட்ட வரணும். இந்த டாக்டரை வந்து பார்க்கணும், இந்த எம்டியை பார்க்கணும். நீ அந்த டாக்டர் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு வாங்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, இதெல்லாம் உனக்கு தேவையா? இது இவன் கேள புண்ணியவதி கேளு, இது தேவையா? இது இப்போ சொல்லு பக்கத்தில் பார்த்து. அவர் உன்ட்ட வேறு எதையுமே கேட்கல, நேரத்தை கேட்குறாங்க. தகப்ப நேரத்தை கொடுத்துரு. நீ நேரத்தை கொடுத்தீன்னா பக்கத்தில் போய் சொல்லுங்கள், செம்மையாக நடத்துவா. நல்லா அழகாக சொல்லணும், செம்மையாக நடத்துவா. தொடையில் தட்டி சொல்லு, அழகாக ஒன்று நடத்துவா. நீ நேரத்தை சொல்லுங்க, நேரத்தை கொடுத்தா வீழ்ச்சியே இல்லை. சொல்லு, வீழ்ச்சியே இல்லை. உள்ள மகிழ்ச்சியோடு நடத்துவார். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. கேட்டால் தானே தட்டுற? கவனி மகளே. அப்போ ரெண்டாவது ஆண்டவன் எதை கேட்குறாரு? நேரத்தை கேட்குறாருங்க. நேரத்தை கொடுக்கணும். நல்ல கவனிங்க. இயேசுநாதர் ஊழியம் செஞ்ச 30 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் ஊழியம் செஞ்சார். 30 வயசில் ஊழியத்தை வர்றாரு, 3 வருஷம் ஊழியம் செய்கிறார். இவருடைய ஊழியத்தின் பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிதாவோடு இவர் நேரத்தை அதிகமாக செலவழிச்சிருக்கிறார். அதே போல் என்ன தான் ஊழியம் செஞ்சாலும் இரவெல்லாம் போய் மலையில் நேரத்தை கொடுத்துட்டார். பிதாட்ட நேரத்தை அங்கே கொடுத்தாரு. காலையில் பகல்லாம் ஊழியம் செய்வாராம் இயேசுநாதர். அப்போ இவர் இப்படி போய் இரவெல்லாம் நேரத்தை அங்கே கொடுத்ததுனால தான் கீழே வரும்போது இந்த செல்ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா? செல்ஃபோனில் வந்து இந்த 10 வந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 5 வந்துச்சு என்ன பண்ணுவோம்? சார்ஜ் போடுவோம். சார்ஜ் போடுறோம்ல. அப்போ 100 வந்தோன்னு என்ன ஆகுது? ஃபுல்லாக ஆகுது இல்லை? அதே மாதிரி கவனிங்க. நீ நேரத்தை கொடுத்து தேவ சமூகத்துக்கு வந்துட்டுனா உன் பேட்டரியில் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறும். சொல்ல பக்கத்து சொல்லுங்க. உன் பேட்டரியில் எல்லாரும் உங்கள் செல்போனில் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறும். நீ பக்கத்தில் சொல்லு, ஃபுல்லாக இருப்ப. பக்கம் மூஞ்ச பார்த்து சொல்லு, ஃபுல்லாக இருப்ப. நீ கீழே டவுன் ஆக மாட்ட. சொல்லு, டவுன் ஆக மாட்ட, இறங்கவே மாட்ட. கையை தட்டி சொல்லு பாப்போம். ஹல்லேலூயா. அப்ப தேவனுக்கு நேரத்தை கொடு மகளே. தேவனுக்கு நேரத்தை கொடுக்கணும். காலையில் உன் பிள்ளைங்கள்ட்ட சனிக்கிழமை சொல்லிடு. எல்லாம் ரெடியாக இருக்கணும், கரெக்டாக தூங்கிடக்கூடாது. பாஸ் 7 மணிக்கு ஆராதனை வச்சுருக்கிறாரு. அப்போ ஆண்டுக்கு நேரத்தை கொடுத்துடணும். நீங்கள் போனால் தான் கர்த்தங்க கிரியை செய்வார். எல்லாத்த கவனிச்சுக்கங்க. அந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் உங்களை வறுத்து எடுத்துருவோம் பிசாசு. அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே வந்து ஒப்பாரி வைப்பேன். இங்கே வந்து பார்க்கணுமே, தாரையாக கண்ணில் கண்ணி ஊற்றும் சில பேர்த்துக்கு. என்னன்னு கேட்டால் அந்த 6 நாள் வறுத்து எடுத்துருவோம் பிசாசு உங்களை. கவனிங்க. பேதுருவை புடைக்க தெரிஞ்சுட்டான்ல, சொல்கிறார்ல, சாத்தான் உன்ட்ட உத்துருவாங்கண்ணான்ட்ட. உன்னை புடைக்க சொல்லனாலும் உன்னை புடைக்கும்படியாக கவனிச்சு பாருங்கள், புடைச்சி எடுத்துருவான் உன்னை. ஆனால் நல்ல கவனிங்க, அதுக்கு தான் நீ தப்பி வைக்கணும்னு சொன்னால் டெய்லி கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்துடணும். நான் உங்களை பார்த்து கேட்கட்டும் ஒரு கேள்வி. அதிகாலையில் அவரை நான் எப்பொழுதும் சமூகத்தில் ஜெபம் பண்ணாமல் நான் நல்ல கவனிங்க, எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன், கிச்சனுக்கே போக மாட்டேன் அப்படின்ற பொம்பளைங்க மட்டும் கை தூங்க பார்ப்போம். தமிழில் தான் சொல்கிறேன், தெலுங்கில் இல்லை, ஹிந்தியில் இல்லை, இங்கிலீஷில் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன். காலையில் அதிகாலையில் அவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணாமல் நான் போய் டீயை வாயில் வைக்கிறதே இல்லை அப்படின்றவங்க கையை தூக்குங்க பார்ப்போம். ஒரு 2-3 பேர் தான். அதுலேயும் பாவம் பயந்துட்டு நான் எதுவும் சொல்லிடுவேன்ட்டு இந்த இப்படி அதை கூட ஃபுல்லாக தூக்க முடியல பற்றிய தெரியுது ஆள். ஆனால் சில பேர் தூக்கவே இல்லை. அதாச்சும் பாவம் கொஞ்சம் தூக்குது. சில பேர் தூக்கவே இல்லை. நல்ல கவனி மகளே. நீ தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீ கொடுத்துட்டீன்னா அவர் உன்ட்ட வேறு எதுவுமே கேட்கல. அதிகாலையில் அவரை தேடுகிறவன் கண்டடைவான். நீ அவருக்கு நேரத்தை கொடுத்துட்டீன்னா உனக்கு அற்புதம் நடக்கும். அவர் பிதாவோடு போய் மலையில் உறவாடிட்டு நேரத்தை கொடுத்துட்டு கீழே வரும்போது என்ன நடந்துச்சுங்களா? முடவர்கள் நடந்தார்கள், ஊமைகள் பேசினார்கள், மரித்தவனை எழுப்பினார், கட்ட உடைத்தார், சத்துருடைய கோட்டைகளை நிர்மூலமாக்கினார். அந்த தேவன் இன்னைக்கு உன்னோடு கூட உலாவி கொண்டு இருக்கிறபடியா அவர் உன்னத்தில் என்னத்தை நீ அவருக்கு செலுத்த முடியும்? நான் கேட்கிறேன், உன்னை பார்த்து கேட்கிறேன், தேவனுடைய பிள்ளை, நீ அவருக்கு என்னத்தை செலுத்த? ஒன்னே அவருக்கு செலுத்த முடியாது. முதலாவது உன் முழு இருதயத்தை அவருக்கு செலுத்த முடியும். 2வது அவருக்கு நீ நேரத்தை கொடு. நேரத்தை வீணடிச்சு எவ்வளோ சாபத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிற, நேரத்தை வீணடிக்கிறார். தேவ சமூகத்தில் உட்கார வேண்டிய நீ அக்கம் பக்கம் போய் உட்கார்ந்து வீணான பேச்சினால் அங்கலைக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து ஆசீர்வாதத்தை இழந்து நடுரோட்டுக்கு வந்து நிக்கிற அளவுக்கு உன்னை சாத்தான் செய்து விடுவான். ஆனா தேவன் அதை விரும்ப மாட்டார். இன்னைக்கு உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார். உன்னை கொண்டு இந்த பட்டணத்தில் ஏதோ காரியத்தை செய்ய விரும்புகிறார். உன்னை கொண்டு கர்த்தர் அசைவை ஏற்படுத்த விரும்புகிறார். உன்னை கொண்டு கர்த்தரை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ ஜெபிக்கிறவளை மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதிகாலையில் சமூகத்தை தேடி நேரத்தை குடுமாலே. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம்
என் இயேசுவோடு நான் பேசுவேன். கையை தட்டி எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு சொல்லுங்க. நான் பேசுவேன், அவர் பேசுவான். நான் பேசுவேன், அவர் பேசுவான். இருவரும் சந்தோஷிப்போமே. நாங்கள் இருவரும் கையை தட்டி எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க. என் இயேசுவோடு வாய் தந்து வாலிப பிள்ளைங்களா, எனக்கு நேரம் கிடைக்கும் போது சொல்லுங்க சொல்லுங்க. என் இயேசுவோடு சொல்லுங்க சொல்லுங்க. ஆபத்து நேரத்தில் கூப்பிடுவேன், அருகில் மந்தனுக்கு உதவி செய்வா. சொல்லு. ஆபத்து நேரத்தில் அருகில் மந்தனுக்கு சொல்லுங்க. இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவே. சொல்லுங்க மகளே. இக்கட்டு நேரத்தில் நல்ல கையை தட்டி இனிமையாய் மந்தனுக்கு பதில் கொடுப்பா. இன்றைக்கு நடக்கும். மந்தனுக்கு கையை தட்டி ஓ அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவில நாவி ஏசையா அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க. என் இயேசுவோடு ஓ சொல்லுங்க பாபா. நேரம் ஓ அந்தி சந்தி மதியானங்களில் கூப்பிடுவேன், முந்தி வந்து எனக்கு உதவி செய்வா. சொல்லு மகளே. அந்தி சந்தி மதியானங்களில் கூப்பிடு கூப்பிடு. சபையிலே சாட்சியாய் வாழ்ந்திடுவே. சொல்லுங்க. சபையிலே சாட்சியாய் ஓ சத்தியத்தை உணவாக்கி சத்தியத்தை கையை தட்டி ஓ அல்லேலூயா அல்லேலூயா ராஜா. ஓஹோ அல்லேலூயா அல்லேலூயா. கவனிங்க. அப்ப ரெண்டாவது அவருக்கு என்னத்தை செலுத்தணும்? நேரத்தை செலுத்தணும். உங்க நேரத்தை பார்க்க கூடாது. பக்கத்துல சொல்லுங்க. உங்க நேரத்தை நீங்க பார்க்கவே கூடாது. அவருக்கு நேரத்தை கொடுங்க. நீங்க உங்க நேரத்தை பார்த்தீங்கன்னா பக்கத்துல சொல்லுங்க. உங்க நேரத்தை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு உங்கள் மேட்ரு. சொல்லுங்கள். முடிஞ்சிச்சு உங்கள் மேட்ரு. நான் இப்படி சொல்லட்டுமா? சென்னை பாசியில் உங்களை ஊற்றி மூடிடுவான் சாத்தான். பக்கத்தில் சொல்லுங்கள். உங்களை ஊற்றி மூடிடுவான். பக்கம் சொல்லு. நல்லா சொல்லு. ஊற்றி மூடிடுவான். சொல்ல பக்கத்தில் சொல்ல. ஊற்றி மூடிடுவான். இப்போ தொடையில் தட்டி கேளு. இது உனக்கு தேவையா? அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ கொடுத்துட்டீங்கன்னா உன்னை மேன்மையாய் கொண்டு வந்து வச்சிருவாரு. உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்கிறார். ஒன்னு சேதப்படுத்த முடியாது. உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லல் உன்னை தங்க வைப்பார். உன்னை மகிமையாக நடத்துவார். அந்த ஊர்லேயே நீ தான் டாட்டா பிர்லா. நீ எந்த கிராமத்தில் இருக்கிற உன்னை மேன்மையாக வச்சுருவார். உன்னை பார்க்குற ஜனங்க கன்னத்தில் கையை வச்சு பார்ப்பாங்க, மூக்கில் கையை வச்சு சொல்லுவாங்க, ஏ இவளா இப்படி ஆயிட்டா, அவதான் அப்படி ஆயிட்டா. நேரத்தை கூடு. பக்கத்தில் சொல்லுங்கள். நேரத்தை கூடுங்க. எவ்வளோ நேரத்தை? 24 மணி நேரமாம்மா? 24 hours இல்லை, 24 மணி நேரத்தில் ஒன்று ஆராய்ஞ்சிப்பார். தேவனோட நீ எவ்வளோ நேரம் சஞ்சரிக்கிற, தேவனோட எவ்வளோ நேரம் நடக்கிற, தேவனுக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறன்றதை கொஞ்சம் ஆராய்ஞ்சிப்பார். வருஷத்தில் 365 நாட்களாக உன்னை நடத்தி வந்தார். கவனிச்சு பாருமா. சில பேருக்கு விசுவாசிக்கிறத புரிஞ்சிக்கிறது இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செஞ்சால் அவர் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். இப்போ பக்கத்தில் சொல்லுங்கள். அவர் ப்ராப்பராக செய்வார். அந்த வழி செம்மையாக இருக்கும். அந்த வழியில் குறையே இருக்காது. உங்களை மகிமையாக நடத்துவார். பக்கம் சொல்லு. அப்படி சொல்லு. ஆமாம். அப்போ ஆண்டவர் நேரத்தை கொடுக்கணும். நேரத்தை கொடுக்கணும் தான் கேட்குறாரு. முதலாவது உங்கள் முழு இருதயத்தை கொடுக்கணும், ஆவி ஆத்மா சரீரத்தை. ரெண்டாவது என்னத்தை கொடுக்கணும்? சீக்கிரம் பார்ப்போம். வாசிங்க. மூணாவது 4வது சொல்லி நான் முடிக்க போகிறேன். 1 ராஜாக்கள் 20:29 வாசிங்க. இங்கே என்னத்தை கொடுக்கணும்னு சொல்கிறாரு பாருங்க. வாசிங்க. என்னத்தை கொடுக்கணும்? 3வது பார்ப்போம். சீக்கிரம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 39. 20ஆம் அதிகாரம் 39.
வாசிங்க. இன்னும் எச்ச தொட்டு தொட்டு பைபிள் ராஜா வழியாய் வருகிற போது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு உமது அடியான் யுத்தத்தில் நின்ற போது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு, இவன் தப்பி போனா உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடா இருக்கும் அல்லது ஒரு நல்ல கவனிங்க தான் செய்தி இருக்குது. அவன் என்ன சொல்றான் பாருங்க, இல்ல அல்லது ஒரு தாலந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும், அவனுக்கு நீ கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மூன்றாவதாக நீங்க எண்ணத்தை செலுத்தணும், நீங்க ஆண்டவருக்கு எண்ணத்தை கொடுக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, எண்ணத்தை கொடுக்கணும், உங்க தாளந்த அவருக்கு கொடுக்கணும். பக்கத்துல சொல்லுங்க, உங்க தாளந்த அவருக்கு கொடுக்கணும். சில பேருக்கு தாளந்து இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இருக்குமா இருக்காதா? சில பேர் நல்லா பாடுவாங்க, பார்த்தீங்களா? நல்ல தாளந்து இருக்கும். சில பேர் நல்லா பேசுவாங்க, அது சில பேர் தாளந்து. சில பேர் நல்ல பைபிள் வாசிப்பாங்க, சொன்ன உடனே டக்குன்னு வாசிப்பாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மைக்கேல் பால்ராஜ்னு ஒரு சபையை பாஸ்டர் இருக்கிறாரு. ரிச்சா ஓட்டி ரிச்சாவில் சம்பாதிச்ச காசுலேயே அப்படியே ரசிக்கப்பட்டு பாஸ்டர் ஆகி படிப்பறிவு இல்லை, நல்ல பைபிள் வாசிப்பார். அவர் இப்போ நீங்கள் சபை நடத்துகிறார். 150 பேர் 200 பேர் விசுவாசியாகிட்டு இருக்கிறாங்க. அவன் மகளை நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். போய் நான் அவர் சபையில் பிரசங்கம் பண்ணி, நான் சொல்ல 25 வருஷம் முன்னாடி சொல்கிறேன், 28 வருஷம் நினைக்கிறேன். பிரசங்கம் பண்ணி முன்னாடி தான் உட்காந்துப்பா, ஒயிட் அண்ட் வீட்டில் தான் இருப்பான் அந்த பிள்ளை. அப்போ சின்ன பிள்ளை, இப்போ கல்யாணம் குழந்தை ஆயிடுச்சு. அது ஒரு வசனத்தை சொன்னால் நான் டாப்னு வாசிப்பான். அது சில பேருக்கு இந்த தாளந்து சில பேர் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறது அங்கே போய் சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே போய் சொல்கிறது. இதில் நல்ல தாளந்து இருக்கும். குட்டிகள் ஆட்டம் பண்ணுறது, அதில் நல்ல தாளந்தாக இருக்கும். பக்கத்தில் பேச சொல்லுவேன், ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன்னு சொல்லுங்கள். இல்லை அதில் கில்லாடியாக இருக்கும். நல்ல தாளந்து, மகிமையான தாளந்து. அது குடும்பத்தையே உடைச்சிடும், அது குடும்பத்தையே பிரிச்சிடும். அது நல்ல தாளந்து. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. சில பேருக்கு தலை வெடிச்சிடும். ஊருக்கு அதை தான் காலையில் எழும்பி நைட்டு படுக்கைக்குள்ளே 2 பேரை பற்றி பேசிடணும். அது நல்ல தாளந்து, இல்லாட்டா தலை வெடிச்சிரும். சொல்லுவரல்லேலோயா, சொல்லுவரல்லேலோயா, அது நல்ல தாளந்து. கவனி, என் வார்த்தையை கேட்குற தேவனுடைய பிள்ளை. மூன்றாவது ஆண்டவர் உன்கிட்ட எதை கொடுக்க சொல்கிறாருன்னா, உன் தாளந்தை என்கிட்ட கொடுன்றார். நீ நல்ல பாடுறவளாக இருப்ப, பைபிள் வாசிக்கிறவளாக இருப்ப, நல்ல செபிக்கிறவளாக இருப்ப, உபவாசிக்கிறவளாக இருப்ப, ஊழியக்கான கனம் பண்ணுகிறவளாக இருப்ப. ஆனால் எந்த ஊழியத்தையும் முன்னாடி நின்று செய்கிற ஒரு தாளந்து உன்ட்டு இருக்கும். கவனி மகளே, அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, மூன்றாவது உன்ட்ட நான் என்னத்தை கேட்குறேன், உனக்குள்ளே இருக்கிற தாளந்து என்கிட்ட கொடுத்துரு, பயன்படுத்தணும். நிறைய பேர் அதை செய்கிறதே இல்லை. ஏன் ஊழியம் என்ன விசாலமாகலைன்னா, நிறைய பிள்ளைங்க மறைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் தாளந்து இருக்குது. சாட்சி சொன்னாவே வெட்கப்படுறது, கூச்சப்படுறது. பார்த்தீங்களா? கர்த்தர் செய்த நன்மையை சொல்லுன்னு சொன்னால், நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, எதுவும் நினச்சிப்பாங்கோ, அப்படி சொன்னான்னா என்னை ஒரு மாதிரி தப்பாக நினச்சிக்குவாங்க அவங்க அப்படின்ட்டு அப்படியே மறைஞ்சியே வாழ்க்கையை கடந்து போய் சரி கடைசியில் மண்ணுக்கு போயிட வேண்டியது தான். புரியுதுங்களா உங்களுக்கு பாயிண்ட்டு? அப்போ மூன்றாவது உன்ட்ட என்னத்தை கேட்குறாருன்னா, உன் தாளந்தை கேட்குறாரு. தாளந்தை எனக்கு ரொம்ப ஆசை, ஆண்டவரை பாடி ஆராதிக்கணும், மகிமைப்படுத்த. அதனால தான் இவ்வளோ பாட்டு எழுதுகிறேன். நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை ராகன்னு ஒரு படம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா தெரியலையா? டி ராஜேந்தர் எடுத்த படம். 50 முறை அந்த படத்தை பார்த்தேன் நான். அதில் 13 பாட்டு. அந்த பாட்டை பிடிப்பதற்காகவே 50 முறை போனேன். அப்போ எல்லாம் டிக்கெட் வந்து 45 காசு 50 காசு தான் டிக்கெட்டு. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. 50 முறை ஒரு தலை ராகத்தை பார்த்தேன். அந்த 13 பாட்டு இப்போ கூட பாடிடுவேன். கர்த்தர் தூக்கி எடுத்தார என்ன, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்படி பாடுவேன் அந்த பாட்டுங்க. அவளை பாட்டு அவளை கவனிச்சு பாருங்க. எனக்கு அந்த நாட்கள்லேயே நல்ல தாளந்து இருந்துச்சு. பாட்டு பாடுவேன். என்னை கல்யாணத்துலாம் கூட பாட வைப்பாங்க. அப்படிலாம் பாடுவேன். ஒரு காலத்தில் மலேசியா வாசி மாதிரி எஸ்பி மாதிரி குரலை மாற்றி பாடுவேன். அது ஒரு ஆழங்கள் தாளம் இருந்துச்சு. ஆனால் என் தாளந்தை இன்னைக்கு நான் உலகத்துக்கு பயன்படுத்தலை, எங்கள் அப்பாவுக்கு நான் பயன்படுத்தினேன் பாருங்க. அதனால தான் இந்த மாதிரி பாடலை எழுதுகிற கிருபையை என் கையில் வச்சார். அப்ப உங்களுக்குள்ள ஏற்கனவே கர்த்தர் தாளந்தை வச்சிருப்பாரு. பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்குள்ள தாளந்தை வச்சிருப்பாரு. அவர் வேற எதையுமே கேட்கல. சொல்லு, பக்கத்துல சொல்லுங்க, டக்கு கேளுங்க, எதுவுமே கேட்கல. உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்தை கேட்கிறாரு. அந்த சொல்லுங்க, அந்த தாளந்தை நீங்க அவருக்கு பயன்படுத்தணும்னு விரும்புறார். டக்குன்னு சொல்லுங்க, அவர் விரும்புறாரு. சொல்லுங்க, பக்கத்துல விரும்புறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க பாப்போம், கையை தட்டி சொல்லுங்க பாப்போம். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைய. அப்ப ஆண்டவர் மூன்றாவது ஒன்று என்னத்தை கேட்கிறாரு?
தாளந்தை கேட்குறார். தாளந்து உங்களை சில தாளந்துகளை கற்று வச்சுருப்பார். ஆனால் சில பேர் கூச்சப்படுவாங்க, வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. வெளியே கேட்ட சில பேர் மறைஞ்சிருந்தே செய்வாங்க, சில பேர் ஓடி ஆடி செய்ய மாட்டாங்க, சில பேர் மறைஞ்சு செய்வோம். இப்போ மற்றவங்களை அனுப்பி விடுவாங்க. இப்போ நான் என்ன கேட்டேன், நான் கூட பாஸ்டம்மா இங்கே தான் உட்காந்துக்கிறாங்க, நான் தேடி பார்க்குறேன், இவங்க தான் பாஸ்டம்மா நினச்சிட்டு இருக்கிறேன். கடைசியில் பார்த்து பாஸ்டம்மா கூட சொன்னால் பாஸ்டம்மா அங்கேயும் நடந்து வராங்க. சில பேர் மறைஞ்சிருப்பாங்க. நான் பாண்டிச்சேரியில் ஒரு சபையில் ஏஜில் பேச போயிருந்தேன், பெரிய சர்ச்சி ஏஜி, அவர்கிட்ட சேஸ்ராஜ் அவர்கிட்ட பேச போயிருந்தேன். 3 ஆராதனை பேசி அவனை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கணும். பாண்டிச்சேரி இப்போ கூட இந்த அடுத்த மாதம் கூப்பிட்டுருக்காரு என்ன பாண்டிச்சேரிக்கு. ஏன்னா அவர்கிட்ட பேச போயிருக்கிறேன். நான் எல்லாம் முடிச்சோன்னே பார்த்தேன்னு எனக்கு அவங்க மனைவியை கேட்டேன், பாஸ்டர் கேட்டேங்க அவங்க மனைவியே காணவேன்னு. அவங்களாயா அவங்க வந்து லாஸ்ட்டில் உட்காந்துருப்பாங்க அப்படின்னாரு அந்த பாஸ்ட்டு. வெள்ளைப்பட கட்டிட்டு மறைஞ்சி உட்காந்துருக்குறாங்க. அப்போ நான் கூப்பிட்டு கேட்டேன், அவங்க அந்த பராமரிப்பை பார்த்தேன். ஆராதனை முடித்தோடனே என்னை கொண்டு போய் இன்றைக்கி செல்வகுமார் மனைவி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எங்களை. அல்லேலூயா. அந்த பாஸ்ட்டு மனைவி எங்களை கொண்டு போய் வச்சு ஆகா. நான் வந்து இந்த சிக்கன்லாம் சாப்பிட மாட்டேன், மட்டன் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். என்கிட்ட சில கொள்கைகளை வச்சுருக்கிறேன், அதனால தான் இப்படியே இருக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் அதை நான் ஏற்கனவே பொண்ணு சொல்லிட்டேன். 3 நாள் கூட்டாங்க பாண்டிச்சேரியில். நான் மீன் தான் சார் 3 நாள் மனுஷி மீனிலேயே முழுக்கினேன் அந்த பொம்பளை. அல்லேலு ஐயோ விதவிதமான மீன் குழம்பு, ஐயோ மறக்க முடியாது. இல்லை கவனிங்க, அந்த மாதிரி சில பேர்த்துக்கு நான் எங்கள் மனைவிட்ட தான் சாப்பிட்ருக்குறேன். என் மனைவி வந்து இலங்கைக்காரங்க, யாழ்ப்பாணத்துக்காரங்க. அதுக்கு தான் சில பாஸ்டர் சொல்லுவாங்க கென்னடி பெரியம்மா வந்து கொடுத்து வச்சவருன்னுவாங்க. ஏன்னு கேட்டால் இந்தியா இலங்கை சாப்பாடை சாப்பிட்றாரு. பக்கத்தில் போய் சொல்லு 2 சாப்பாடு சொல்லுங்க எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. கூட்டு தயாரிப்பு. அல்லேலூயா. அப்போ அந்த பாஸ்டர் மனைவி எனக்கு இன்றைக்கே என்ன மறக்க முடியாது. சில பேர் அப்படி மறைஞ்சிருப்பாங்க, தாழ்ந்து உள்ளவங்க. சில பேர் அப்படியே நான் என்ன சொல்கிறேன், வெளியே கொண்டு வா உன் தாளந்தை வெளியே கொண்டு வா. நீ பாடுறவளை வாலிப பிள்ளையாக இருந்தால் பாஸ்டர் பேர் கொடுத்துருப்பிய. அடுத்த வாரம் காணிக்க பாட்டு நான் தான் பாஸ்டர், அவங்களையே பாட விட்றீங்களே, என்னையும் பாட விடுங்க. அல்லேலூயா. நீ வாரத்திலேயே செவுத்தை இணைஞ்சிக்கிட்டே உட்காந்து அந்த செவுத்தையே பிடிச்சிட்டு செவுறு என்னமோ உளுந்துடுற மாதிரியும் அந்த செவுத்தை இடித்து பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருக்கும். அப்படி வைக்கிற கிடையாது. அதே மாதிரி ஏந்திரிக்கும் போது பாய் ஏந்திரிக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த பாய் அப்படியே இறுக்கி பிடிச்சி உட்காந்து. ஹலோ கவனி, உனக்குள்ள கர்த்தர் நல்ல தாளந்தை வச்சிருக்கிறார். பீசுஷிலா எல்லார் ஈஸ்வரி ஜானைகளை தோத்தாங்க, அந்த அளவுக்கு உனக்கு கர்த்தர் கிருவியை வச்சிருக்கிறாரு. ஆனால் நீ முன்னாடி வர மாட்டேன்ற, உன் தாளந்தை மூடி மறைக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, உன் தாளந்து எனக்கு தேவை. உனக்கு நான் தாளந்தை ஏற்கனவே வச்சிருக்கிறேன், உள்ள வச்சிருக்கிறேன், அந்த கிருபியை வச்சிருக்கிறேன். நீ எலும்பு, சீயோனே எலும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். எலும்புன்னு சொல்றாரு. நீ உன் தாளந்தை வச்சுட்டு எலும்பி நின்னா கர்த்தர் உன்னை இன்னைக்கு பயன்படுத்த விரும்புறாரு. ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காய்களை செய்ய விரும்புறாரு. நல்ல கையை தட்டி மகளே, கையை தட்டு. அப்ப ஆண்டவர் 3வது எதை கேட்கிறாரு, விரும்புறாரு? நல்லா கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய என் மனம் துடிக்குது. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக. நல்ல கரங்களை தட்டி. ஒரு தகப்பனை போல சுமந்ததை நினைத்தால் ஏதாவது ஒன்று செய்ய என் மனம் துடிக்குது. சொல்லுங்க பாப்போம். ஒரு தகப்பனை போல சுமந்ததை நினைத்தால் ஏதாவது ஒன்று செய்ய என் மனம், ஒரு தாயை போல ஏதாவது ஒன்று செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய என் மனம் துடி. எல்லா வாயை திறக்கணும், எல்லா வாயை திறக்கணும். கிறிஸ்துவுக்காக. நல்ல ஆவியில நிரம்பி உனக்குள்ள தாளந்து இருக்கு, அதை பயன்படுத்து. மறுபடியும் சொல்லு பாவோம். கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, தேவனுக்காக செய்ய என் மனம் துடிக்குது. ஏதாவது ஒன்று செய்ய என் மனம் துடிக்குது. கவனி, 3வது ஒன்றை எதை கேட்கிறார்? நீ என்னத்தை செலுத்தணும் தெரியுமா? உன் தாளந்தை செலுத்து. மறைஞ்சிருக்காது, இது வரைக்கும் மறைஞ்சது போதும். உன் தாளந்து உனக்குள்ள ஆண்டு தாளந்து வச்சிருக்கிறார். அந்த காணிக்கை பாட்டை பாடின சௌகரி பார்த்தேன், நல்லா பாடுறாங்க.
அது மாதிரி நிறைய பேரை உள்ளே வச்சிருக்கிறாரு ஆண்டவர். நீங்களே உங்களை தாழ்த்திக்க கூடாது. கூச்சப்பாடு வந்து பாட சொல்லல, நீங்கள் பாடணும். இப்போ அடுத்த வாரம் நீங்கள் பேர் கொடுத்துடணும். இப்போ நான் பிரசங்கம் முடிச்சோடனே உங்கள் பாஸ்டர் செல்வகுமார்கிட்ட பேர் கொடுத்துடணும். அடுத்த வாரம் காணிக்கப்பட்டு நான் தான் சொல்லணும். மதுரையில் அடிப்பட்டவனுக்கு மானாமதுரையில் மீசை துடிச்சிச்சான். இப்போ உனக்கு மீசை துடிக்கணும். பக்கத்து சொல்லுவாங்க, மீசை துடிக்கணும். அந்த காணிக்கப்பட்டு பாடினாங்களே, அவங்க பாடினாங்களே, இந்த வாரம் நான் பாடுவேன், எனக்குள்ளே கத்த தாளந்தை வச்சிருக்கிறாரு. இவ்வளோ நாள் அந்த தாளந்தை மூடி வச்சிருந்தேன், இனிமேல் அந்த தாளந்தை கத்த திறப்பி விடுறாரு. அப்போ அந்த தாளந்தை நீ கத்தரை கொடுக்கணும். உனக்கு நிறைய தாளந்தை வச்சிருப்பார். நிறைய உங்கள் தாளந்தை வந்து அவங்க பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லிடுங்க. சொன்னால் உங்களை ஊழியத்தில் பயன்படுத்துவார். சில நேரங்களில் கத்த சில நேரத்தில் இப்படியும் செய்வார். உங்களுக்கு என்ன தாளந்து இருக்கோ அதை அவரோட சொல்லுங்கள். அவரோடு போய் சில கிராம மினிஸ்ட்ரி பண்ணுங்கள். சபையில் சில காரியங்கள் ஆலோசனை, பெண்கள் கூட்டத்தை நடத்துது, வாலிப மீட்டிங் நடத்துது. சில தாளந்து பாஸ்டர் எனக்கு இந்த தாளந்து இருக்குது அப்படின்னு நீங்கள் பயந்து கொள்ளலாம். அப்படியே மூடி வச்சுட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அப்படியே போயிடுவீங்க. பக்கத்தில் சொல்லுங்கள், அப்படியே போயிடுவீங்க. சொல்லுங்கள், அப்படியே போயிடுவீங்க. இதனால உனக்கு பக்கத்தில் சொல்லுங்கள், என்ன லாபம் உனக்கு? சொல்லுங்கள், என்ன லாபம் உனக்கு? இதனால உனக்கு நஷ்டம் தான். பக்கத்தில் சொல்லுங்கள், நஷ்டம் தான் உனக்கு. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய என் மனம் துடிக்குது. கையை தட்டி, கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஓஹோ, ஏதாவது ஒன்று செய்ய என் மனம். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காக. நல்ல ஆவில நிலவு செய்ய என் மனம் துடிக்குது. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக. கவனிங்க, நாலாவது சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது என்ன கொடுக்கணும்? முழு இருதயத்தை கொடுக்கணும். ரெண்டாவது என்னத்தை கொடுக்கணும்? என்னத்தை கொடுக்கணும்? நேரத்தை கொடுக்கணும். மூணாவது என்னத்தை கொடுக்கணும்? உங்களுக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற தாளந்த வெளியே கொண்டு வந்து கர்த்தர்ட்ட கொடுக்கணும். ஆண்டவரே என்னை பயன்படு. ஏன்னா வேலை ஆட்கள் குறைவுன்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்லட்டுமா, உங்களை கொண்டு சில திட்டங்களை கர்த்தர் வச்சிருப்பார். நீ உன்னை தாழ்த்தாத, என்னால் முடியாதுன்னு சொல்லாத. உன்னால் முடியும். உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். நான் சொல்லட்டுமா, இயேசுநாதர் உயிர் தெழுந்த உடனே அவரோடு இந்த சீசருக்கு காட்சி கொடுக்கல. யாருக்கு காட்சி கொடுத்தாரு தெரியுமா? மகதலேனா. ஏன் தெரியுமா? வாய் பொல்லாத வாயின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஒரு பொம்பளை ஊரை குடும்பத்தை கெடுத்துருவா. நல்லா கவனிங்க, ஊரையே கெடுத்துருவா. நல்லா தெரியும் அவருக்கு, ஆண்டவருக்கு. அதனால தான் ஆண்டவர் அழகாக சீசர்களை மறைச்சிட்டாரு. இந்த மகதலேனா மரியா போதுண்டா, எனக்கு ஊரெல்லாம் தண்டரா போட்டுருவார். ஏசு உயிர்த்தெழுந்தார், ஏசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு ஒரு பொம்பளையை வச்சே பிடிச்சிருவார். கவனி அன்னைக்கு பண்ணாமல் பாருங்க கவிங்க. ஆவதும் பெண்ணாள். நீ சொல்லு, அடுத்து சொல்லு. சொல்ல வாய்தான், சொல்ல மாட்டியே, சொல்லாத. கவனி, அந்த மாதிரி அப்பயே ஏசுநாதர் தெரிஞ்சு வச்சுக்கிறத பாருங்க. மகதலேனா மரியாத இவன் ஒரு ஆள் போதும், ஆள். அதனால மூன்றாவது கவனி, உனக்குள்ள தாளந்த நீ மறைக்காத. உன்னை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். படிப்பு இல்லை, அறிவு இல்லை, வசதி இல்லை, நான் ஒரு எளிமையான குடும்பம், ஒன்றை தான் விரும்புகிறார். உன் கொடுக்குற தாளந்து தான் அவருக்கு தேவை. ஐஸ்வர்யமான தேடி போகல ஆண்டவர். ஹலோ, ஒன்றைத்தான் தேடுறாரு. உன்னை கொண்டு இந்த பட்டணத்தில் அசை. நான் சொல்லட்டுமா, மறுபடியும் செல்வகுமார் என்னை கூப்பிடுவான்னு சொன்னால், மறுபடியும் நான் வரும்போது ஜனம் நிரம்பி வெளியில் உட்காந்துருக்கும். உன் தாளந்த தேசம் பார்க்கணும், உன் தாளந்த ஜனங்க பார்க்கணும். அந்நிய கண்களில் உன் சொந்த கண்களை பார்க்க முடிய கர்த்தர் செய்வாராக. நாலாவது சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான்காவது, நீ அவருக்கு என்னத்தை கொடுக்கணும்? மேத்யூ சுவிசேஷ புஸ்தகம் இதோட சொல்லி முடிக்கிறேன். 19:21 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 19:21 இத வாசிச்சோம். இயேசு, நீ பூரண சர்க்குணரா இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவது எதை கொடுக்கணும்னு சொன்னேன்? நல்ல சொல்லணும். அம்மா ராஜா சொல்லு. ரெண்டாவது எதை கொடுக்கணும்? மூணாவது எதை கொடுக்கணும்? இப்போ பக்கத்தில் உங்களை பார்த்து தொடையில் தட்டி சொல்லுங்கள், மகிழ்ச்சியோடு சொல்லுங்கள். சிரிச்ச முகமாக சொல்லணும், மூன்று சொல்லக்கூடாது. மகிழ்ச்சியோடு தொடையில் தட்டி சொல்லணும். நான்காவது, அவர் உன்கிட்ட எதை கேட்குறாரு தெரியுமா? நீ என்னத்தை செலுத்தணும். சொல்லுங்கள், என்னத்தை செலுத்தணும் தெரியுமா? அவர் என்ன விரும்புகிறாரு தெரியுமா? கேளு, என்ன விரும்புகிறாரு தெரியுமா? விரும்புகிறாமா? கொடுக்கறத விரும்புகிறாரு.
அவங்க மூஞ்சை பார்த்து சொல்லணும், அப்போ தான் ரோசம் வரணும். ரோசம் வரும் பக்கத்தில். அப்போ நாலாவது எதை கொடுக்கணும்னா, தகப்பனுக்கு கொடுக்கறதுல நீ கணக்கு பார்க்கவே கூடாது. நான் சொல்லி முடிக்கிறேன். நான் போலீஸில் வேலை செஞ்ச காலத்தில் ஏடிஎம்மில் தான் அது பேங்க்கில் சம்பளம் போட்டேன். அப்போல்லாம் ஏடிஎம் மிஷின் வரல. போய் பேங்க்கில் நிற்கணும், ஃபார்ம் கொடுப்போம், அந்த ஃபாலை ஃபுல்லப் பண்ணி கொடுத்து இவ்வளோ 1000 இருக்குன்னு சொல்லி நிற்கணும். நான் போகும்போதே பேங்க்கில் போனேன்னா கீழே குமிச்சு ஒரு 5 நிமிஷம் ஜோம் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த ஊதியம் 30 நாள் நான் உழைச்சதுக்கு கவர்மெண்ட்டு கொடுக்கல, நீ எனக்கு கொடுத்தது ஆண்டவரே. இன்றைக்கி அந்த நன்றியை நினச்சி பார்க்குறேன். எனக்கு நீங்கள் அந்த சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்ததுனால தான் அந்த வேலையை செய்ய முடிச்சு. டாக்டர் கலைஞர் கருணாநிதிகிட்ட 5 வருஷம் இருந்தேன் நான். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது போலீஸில் பிளாக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, கருப்பு பூனையில் இருந்தேன். நம்ம ஜெயலலிதாட்ட 3 வருஷம் இருந்தேன், மத்திய சிதம்பரம், அப்படி பல விஐபிகள்கிட்ட இருந்தேன். அதெல்லாம் நினச்சி பார்க்குறேன். ஆனால் சம்பாதிக்கல போலீஸில், நான் நேர்மையாகவே வந்துட்டேன் நான். அதனால தான் இன்றைக்கி ஊழியம் செய்கிறேன். இப்போ என்னோட பேஜில் செஞ்சது நல்லா சம்பாதிச்சானுங்க. முன்னாடி பீப்பா பின்னாடி பாப்பா, சைஸ் இப்படி இருக்கும் ஒவ்வொருத்தனுக்கும். அதில் சில பேர் கொரோனாவில் செத்தே போயிட்டான், மூச்சு விட முடியலன்னு. நல்ல வேலை கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு பாருங்க. சோத்திரண்டாப்பா, என் சோத்திரம் அல்லே காமினி. அப்படி சம்பளத்தை அங்கே நான் வாங்குவேன். அது பேங்கில் வாங்கும் போதே அவங்கள்ட்ட கேட்பேன், ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பேன், கொஞ்சம் செலவுத்தாளாக கொடுங்கன்னு கேட்பேன். அவங்க வந்து அந்த பொறுக்கி எடுத்து அழுக்கு தாளெலாம் ஒதுக்கிட்டு நோட்டை கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், அதில் பேங்க்லேயே உட்காந்து ஜோம் பண்ணி அந்த மறுபடியும் இந்த நோட்டை எடுத்து பார்ப்பேன், அழுக்கு இருக்கான்னு பார்ப்பேன். அதில் செலவுத்தாளை எடுத்து காதில் ஆட்டி பார்ப்பேன். எதுக்கு ஆட்டுறாங்க சொல்லுமா? புண்ணியவதி சொல்ல, என்ன சவுண்டு கேட்கும். அது ஒரிஜினல் நோட்டுன்னா அதில் உள்ள கம்பி கொடுத்துருப்பான், அதில் சவுண்டு கேட்கும். பார்த்துருக்கீங்க? அது பார்க்காமையே வந்து உட்காந்துருக்கிறீ இவ்வளோ நாள். இந்தியாவில் தானே இருக்கிற அடி பாவி மனுஷி, கவனி ஆன்னு பார்க்குறீங்க, கவனி. இப்படி ஆட்டி பார்ப்பேன். அந்த நோட்டை தான் பொறுக்கி எடுத்து ஆண்டவர் தசமாக கொடுப்பேன். இன்றைக்கும் அதை தான் நான் செய்கிறேன். என் பைபிளில் பாருங்கள், செலவத்தாளாக இருக்கும். ஹலோ, நேற்று என் மனைவிட்ட நைட்டு கவரில் போட்டு, இன்றைக்கி என் மனைவி சபைக்கு போகிறாங்க. ஏலிம் சபையில் தான் என் மனைவிலாம் இருக்கிறாங்க. என் மகள்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன், ஆஃபரிங்கை கவரில் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏம்மா, இன்றைக்கி தசம்பாகத்தை செலுத்துரு. அந்த நோட்டை பார்த்தீங்கன்னா பளபளன்னு இருக்கும். ஏன் தெரியுமா? அவர் கொடுத்தது. அவர் கொடுக்காம என் கைக்கு அது வரல. என்னை 30 நாள் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து எனக்கு அந்த ஊதியத்தை அரசாங்கத்து மூலம் எனக்கு கொடுக்குறாரு இந்த தேவன். அதை தான் செய்கிறேன். அதனால தான் என் மனைவி இலங்கையிலேருந்து போட்டு வந்த 90 பவுன் நகை போட்டு வந்தாங்க. 45 பவுன் வித்தே கூட்டம் நடத்தினேன். அதுக்காக என் மனைவிக்கு அடுத்த கூட்டம் நடக்க போது பிரே கார்டு போட்டால் செயினை பிடிச்சிக்குவாங்க. அல்லேலூயா, ஐயோ செயின் போகுதுன்ட்டு. கவனி, அந்த மாதிரி ஆண்டவருக்கு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு கர்த்தர் எங்களை ஜோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரே சரி. அப்ப 4வது ஆண்டவன்ட்ட எதை கேட்குறாரு? கொடுக்கணும். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனப்பூர்வமாய் கொடுக்கணுங்க. சொல்லுங்க, பிசினாரித்தனம் பண்ணவே கூடாதுங்க. நான் சொல்றது சொல்றீங்களா? நீங்க இனிமே என்ன பார்க்காதாமா, என்ன பார்த்து சொல்றீங்க, பக்கம் சொல்லு. இனிமே நீங்க உங்களை மாத்திக்கங்க. இதுவரைக்கும் நீங்க கிள்ளி கொடுத்தீங்க, அதை மாத்துங்க. இனிமே அடுத்த வாரத்திலேருந்து அள்ளி கொடுங்க. நல்ல கையை தட்டு மகளே. அந்த மாதிரி கொடுக்கிறவளை நீங்க மாறணும். செல்வகுமார் என்ற போன் பண்ணி சொல்லணும், ஐயா உங்க பிரசங்கத்து மூலமா இப்ப ஜனங்கள்லாம் ஆஃபரிங் வந்து அப்படியே பள்ள. நான் இந்த கூட்டம் நடத்திட்டு இந்த வெயிட் கவர் கொடுப்போம், அந்த ஸ்பெஷல் காணிக்கு கொடுப்போம். அதில் ஒரு அம்மா எடுத்துகிட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட கொடுக்குறா. பேர் வந்து ரெபேக்காவாம் மேலே எழுதிருக்குது. அதில் கீழே வந்து சிறப்பு காணிக்கை. நான் கூட நினச்சிட்டு பெரிய காணிக்கைன்னு விரிச்சு பார்த்தேன், 100 ரூபா. அந்த 100 ரூபாயில் 14 இடத்துல தையல். ஆமாம் செல்வகுமார், 14 இடத்துல பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி கௌரவமாக மேலே ரெபேக்கா சிறப்பு காணிக்கை. அப்ப நீ ஆண்டவரை எவ்வளவு அந்த அளவுக்கு நீ நினைக்கிறிய, எவ்வளவு கேவலமா நினைக்கிறிய. நீ 30 நாள் உன்னை நடத்தினவருக்கு ரெபேக்கா
நீ அவளைத்தான் ரெபேக்கான்னு நினைச்சிட்டேன் நான் அன்னைக்கு. சொல்லுறல்லேலூயா. நான் கவனி மகளே, நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியது 4வது சொல்லி நான் முடிச்சிடுறேன். நீ தாராளமாய் கொடுக்கிறவளா இருந்தா, உற்சாகமாய் கொடுக்கிறவளா இருந்தா, நல்ல கவனிங்க, வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலிருந்தும் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். உன் மேல் ஆசீர்வாதத்தை உன் சந்ததி மேல, உன் பேர பிள்ளைங்க மேல, உன் குடும்பத்து மேல தலைமுறைக்கு ஊற்றி ஒரு தரித்திரம் உன்னை அண்டாது. நீ செழிப்பாய் இந்த தேசத்தில் இருப்ப. உன் தலையை நிமிர்ந்து நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படியாய் உன்னை மாற்றுவார். இல்லை, எழுப்பி நிற்போமா? தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். சுருக்கமாக ஓடிட்டேன். இப்போ நான் 1 2 3 4 சொல்லுவேன். அந்த 4ஐயும் சொல்லி முடிக்க போறீங்க. நான் ஜோமணி பாஸ்டர் கொடுத்துருவேன். ஆளு எல்லாம் ஏந்திரிக்கணும். அப்போ ஏந்திரிக்க முடியல, தூக்கி விடுமா அந்த அம்மாவை. ஹல்லேலூயா, தேங்க்யூ அப்பா. சரி, 4 காரியங்களை பார்த்தோம். முதலாவது நடக்க முடியுங்க. 1 2 3 4 சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்லணும்? முழு இறுதியும். 2 2 நல்ல பின்னா கட்டிக்கணும் தெம்பா. 3 அப்படி சொல்லு. 4 யாராச்சும் அடுத்த வாயை பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. கரெக்டாக சொல்லணும். 1ன்னா என்ன தலைப்பாக சொல்லிடணும். 2ன்னு அங்கே பார்த்து காப்பி அடித்து சொல்லக்கூடாது. தேங்க்யூ. 1 ரொம்ப கேவலத்திலையும் கேவலம். இப்படிப்பட்ட கேவலத்தை நான் பார்க்கவே இல்லை. மறுபடியும் வாய்ப்பு தரேன். 1 2 இல்லை, ரொம்ப கீழே போகுது, டவுன் ஆகுது. 2 3 இப்போ 4 சொல்லி முடிக்கிறது தலைக்கு மேலே கையை தட்டி ஆர்ப்பரிக்கணும். 4 சொல்லி முடிக்கிறது இல்லை. சொல்லுவேன், சொல்லிக்கிட்டே தலைக்கு மேலே கை தட்டி ஆர்ப்பரிக்கணும். பார்ப்போம். 4 கையை நல்ல தட்டி, நல்ல உற்சாகமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you அப்பா. நன்றி ஆண்டவரே. ரீமாலா காமல ஷலமாமா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you ஆண்டவரே.